सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद नारद विहार जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सतगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्मदल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகாயக்ஞத்தில் நம்ம என்ன பார்க்கலாம், பாகவதத்தில் என்ன பார்க்கலாம், பகவானுடைய அவதார லீலைகளை நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இல்லையா. 3வது அத்தியாயத்தில் முதல் ஸ்கந்தத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாமா. அதாவது என்னென்னா 2வது ஸ்கந்தத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக எல்லா அவதாரங்களையும் அப்படியே கவர் பண்ணி சொல்லியிருக்கார். 7வது அத்தியாயத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் அப்படியே ஃபுல்லாக அந்த அத்தியாயம் ஃபுல்லாக அப்படி சொல்லியிருக்கார். பிரம்மதேவர் நாரதர் சம்பாஷணையாக அமைகிறது. பிரம்மதேவர் நாரதத்தில் சொல்லும்போது அந்த பகவானுடைய அவதார கதைகள்லாம் சொல்கிறார். வேறு என்ன சம்பாஷணை பண்ணுவாங்க சாதுக்கள்லாம்? அப்பாவும் புள்ளியும், பிரம்மதேவரும் நாரதரும் அப்பாவும் புள்ளியும் என்ன சம்பாஷணை பண்ணுறாங்க? பகவத் விஷயத்தை தான் அப்பா சொல்கிறார் கதை, புள்ள நாரதர் கேட்குறாரு ஆனந்தமாக. வேறு ஒரு சம்பாஷணை அந்த குடும்பம்லாம் அப்படி தான் இருக்கும். ஆமாம், பிரம்மதேவர் நாரதர் அவங்க அப்பா அம்மா அப்பா புள்ள எல்லாமே எப்படி என்ன பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். பகவானை புகழ் பகவானுடைய புகழை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாரதர் வந்தாலும் வியாசரை பார்த்தாருன்னா வால்மீகி பார்த்தாருன்னா பகவத் கதையை தான் பேசுவார். எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு பகவத் கதையை தான் பேசிகிட்டு இருப்பார். வேறு அந்நிய விஷயமே பேச மாட்டாங்க அவங்களாம். அதாவது சாதுக்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பேசுனா லௌகிக விஷயம் பேசுவாங்க. எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஒரு தரமான ஒரு குடும்பமானது. அப்படி தான் இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கும். அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், பகவானுடைய கதைகளை பற்றி கேட்டார். நாரதருக்கு பகவானுடைய கதைகளை பற்றி சொல்கிறாரு. அந்த பகவானுடைய சரித்திரங்கள்லாம் எந்தெந்த அவதாரங்கள் எந்தெந்த யுகத்தில் எடுத்தாருன்றது சொல்கிறார். இங்கே அந்த அவதாரங்களுடைய நோக்கத்தையும் சொல்கிறார். அப்படியேப்பட்ட பிரம்மவாச்ச அது சப்தமாத்தியாய பிரம்மவாச்ச யத்ரோத்யதக்ஷிதலோத்தரணாய பிப்ரத் கிரௌடிம் தனும் சகல யக்ஞம் அய்யமனந்தः அந்தர்மஹார்ணவ உபாகத ஆதிதைத்யம் தம் தம் ஸ்ரீயாத்ரிமிவ வஜ்ரதரோ ததார. யத்ரக்ஷிதலோத்தரணாய பகவான் என்ன பண்ணுறா, எப்போ பூமியை இந்த உத்தாரணம் பண்ணானோ, இரண்யாக்ஷன் கொண்டு போய் பூமியை ரசாதல லோகத்தில் பதுக்கி வச்சுட்டான் இல்லையா. அந்த அதாவது நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம் பகவானுடைய அவதாரங்கள்லாம். ஆனால் இந்த அத்தியாயத்தில் பார்த்தா பகவத் அவதாரங்கள் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு, ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே புனருக்தி தோஷம் வராதான்னு கேட்டால் புனருக்தி தோஷம் வராது. பகவானுடைய அவதாரங்களை எத்தனை தடவைன்னா கேட்கலாம். பகவானுடைய லீலைகளை திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லலாம். இதுதான் அப்படி தான் செய்யணும். அப்படி செய்தால் தான் பகவத் விஷயமானது மனசில் பதியும். இப்போ என்னென்னா அங்கே சொன்னதை விட இங்கே என்ன விசேஷம்னா அதில் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கு, இது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணாவதாரத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயத்தில் பார்த்தா பிரம்மதேவர் அது சூதர் சொல்கிறாரு சவுனகாதி மகரிஷிகளுக்கு. இங்கே என்னன்னா பிரம்மதேவர் சொல்கிறாரு நாரதத்தில் பகவானுடைய அவதார கதைகளை. யத்ரோத்யதக்ஷிதலோத்தரணாய பிப்ரத்
பிரௌಢியம் தனும் சகல யக்ஞம் அயம் அனந்தः அந்தர்மகார்ணவ உபாகதம் ஆதிதைத்தியம் தம் தம்ஸ்ரயா அத்ரிமிவ வஜ்ரதரோ ததார. எப்பொழுது பகவான் பூமியை உயர கொண்டு வர்றதுக்காக பகவான் சகல யக்ஞமையும் சகல யாகத்தினுடைய வடிவமாக பகவான் தோன்றினார். வராக அவதாரமானது சகல யாகத்தினுடைய வடிவமாக யக்ஞமயமாக யக்ஞேஸ்வரனாகிய பகவான், அப்படி யக்ஞமூர்த்தியாகிய பகவான் யக்ஞ வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணி தெற்றி பல்லோட பகவான் அவதாரம் பண்ணுறான். அந்த வராக சரீரம் கிரௌடிம் தனும் பிப்ரத்து எடுத்துக்கொண்டு அந்த பூமியை உயர தூக்கி எத்தனித்த போது அந்த சமயத்தில் இரண்யாக்ஷன் வரான். இரண்யாக்ஷன் பகவானத்தில் சண்டைக்கு வரான். என்னம்மா நீ நான் இப்போ ஒழிச்சு வச்சிருக்க என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பூமியை நீ கொண்டு போவ அப்படின்னு சொல்லி காட்டு மிருகமேலாம் சொல்லி அதட்டுறான். அங்கே வரும் 3வது ஸ்கந்தத்தில் வரும். அப்போ சொல்கிறார், ஆமாப்பா நான் காட்டு மிருகம்தான், உன்ன மாதிரி கிராம சிம்மங்களை தேடி அலையிறேன். கிராம சிம்மம் நாயின்னு அர்த்தம். நாங்கள் காட்டு பண்ணி தான் இருக்கட்டும், நீ இந்த மாதிரி கிராம சிம்மங்களை தேடி நாங்களாம் அலையிறோம்ப்பா. ஆமாம் அப்படின்னு. என்னென்னா கிராம சிம்மம்னா நாயின்னு அர்த்தம், உன்ன மாதிரி நாய்களை நான் தேடி அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். வராகோதரத்தை பகவான் இவன் பரிகாசம் பண்ணுறான காட்டு மிருகன்னு, பகவான் பரிகாசம் பண்ண மாட்டாரா அப்படின்னு அப்படி இப்போ பரிகாசம் பண்ணுறார். அப்படியேப்பட்ட பகவான் இந்த பூமியை தூக்கின்னு வரும்போது அந்த பெருங்கடலினுடைய நடுவில் அந்தர் மகார்ணவ உபாகதம் தம் ஆதிதைத்தியம் வஜ்ரதரஹா, அப்படியேப்பட்ட ஆதியில் தோன்றிய தைத்தியனா முதல் யாருன்னா இரண்யகசிபு இரண்யாக்ஷர்கள் முதல் மகா துஷ்டர்கள் 2 பேர் தோன்றினார்கள். அப்படியேப்பட்ட அந்த இரண்யாக்ஷனோட கடுமையான போர் செய்து தன்னுடைய தெற்றி பற்களாலே அவனுடைய உடலை குத்தி கீழ்ச்சாரான். அது எப்படி இருந்ததுன்னா, கிருதயுகத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது. அந்த ரெக்கை இருந்ததுனால ஆகாசத்தில் பறந்தபோது ரிஷிகள்லாம் பயந்துட்டாங்க. மேலே எங்கே மழை விழுந்துருமோ, மழை கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டாங்க. அப்போது இந்திரன் இடத்துல போய் முறையிட்டார்கள். அப்போ இந்திரன் என்ன பண்ணால் தன் வஜ்ராயுதத்தினால அந்த மலைகளுடைய ரெக்கைகள்லாம் வெட்டி வெட்டி எறிஞ்சான். எப்படி வஜ்ராயுதத்தினால் மலைகள் வெட்டப்பட்டதோ அதுபோல் அப்படிப்பட்ட வராகமூர்த்தியினுடைய கொம்புகளால் மார்பு பிளக்கப்பட்டதான். இரண்யாக்ஷனுடைய மார்பு பழந்தாராம், அப்படியே குத்தி கீழ்ச்சாராம். அது எப்படி இருந்ததுன்னா, சதபர்வத்திற்கு அத்ரிம் அதான் வஜ்ரதரஹா அத்ரிம் இவ தம்ஷயா ததார தம் தம்ஷயாத்ரிமிவ வஜ்ரதரோ ததார. அது எப்படின்னா, வஜ்ராயுதத்தினால மலையினுடைய ரெக்கை வெட்டப்பட்டது போல பகவான் அவனுடைய மார்பினால் தன்னுடைய தெற்றி பற்களால் குத்தி கீழ்ச்சாராம். அப்படி வதம் பண்ணிட்டார். யாரை? இரண்யாக்ஷனை வதம் பண்ணி பூமி உத்தாரணம் பண்ணி அதுக்கு அந்த சமுத்திரத்து இடத்துல அதுக்கு ஸ்தாபனம் பண்ணி வச்சார். அப்படியேப்பட்ட பூமி உத்தாரணம் பண்ண சரித்திரம் ரொம்ப விசேஷம். வராகமூர்த்தியினுடைய அவதாரம் அது சொல்லப்படுது. அடுத்ததாக பகவான் யக்ஞாவதாரத்தை சொல்கிறார். பகவான் யக்ஞஸ்வரூபியாக அவதாரம் பண்ணியிருக்கான். யாருக்குன்னா, ஜாதோ ருச்சிர் அஜனயத்து சுயாமான் சுயக்ஞ ஆகுதி சூணர் அமராணத தட்சிணாயாம் லோகத்ரயஸ்யம் மகதிம் அகரத் லோகத்ரயஸ்ய மகதிம் அகரத்யத்யாதி ஸ்வாயம் புவேன மனுன ஹரிரித்யனுக்தா. பகவானுக்கு ஹரின்ற பேர் யார் கொடுத்ததுன்னா, சுவாயம்புமனு தான் ஹரின்ற பேர் கொடுத்தாராம். பகவானுக்கே பேர் வச்சிருக்கார் ஹரின்ற பேர். ஏன்னா உலகத்தினுடைய துன்பங்களை எல்லாம் அபகரிக்கிறதுனால அவருக்கு ஹரின்னு பேர் வந்து தான். அதாவது ருச்சி என்ற பிரஜாபதிக்கு ஆகுதி பிரசுதி தேவஹூதி அப்படின்னு 3 பெண்கள் சுவாயம்புமனுக்கு. அதில் ருச்சி என்ற பிரஜாபதி ஆகுதி என்ற பெண்ணை கொடுத்தார். அவள் மூலமாக தான் பகவான் யக்ஞ அவதாரம் எடுத்தான். அந்த யக்ஞ அவதாரமாகிய பகவானுக்கு அவங்க தாத்தா சுவாயம்புமனு ஹரின்ற பேர் வச்சாராம். அப்புறம் தக்ஷிணான்ற ஒரு பெண்ணு ருச்சி என்ற பிரஜாபதிக்கு இன்னொரு மனைவி, 2 மனைவி. தக்ஷிணான்ற பெண் மனைவி இருக்கா இல்லையா, அவள் மூலமாக யாமர்கள் என்ற சகோதரர்கள் பிறந்தார்கள். ஆகுதி என்ற மனைவி இடத்துல யக்ஞ அவதாரம் பண்ணார் பகவான்.
அவளுடைய தங்கைகளாக இருக்கக்கூடிய தக்ஷிணை என்ற பெண்ணாக இருக்கக்கூடிய அவள் வந்து மூலமாக ருச்சி என்ற பிரஜாபதிக்கு யாமர்கள் என்ற சகோதரர்கள் பிறந்தார்கள். அவர்களை தேவர்களாக கொண்டு யக்ஞஸ்வரூபியாகிய பகவான் யக்ஞமூர்த்தியாக அவரே இந்திரனாக இருந்து கொண்டு சுவாயம்பு மன்வந்தரத்தை ரட்சித்தார் அவதாரம் அது. அப்போ அசுரர்களை எல்லாம் வதம் செய்து அந்த இந்திரனாக இருந்து இந்த 3 லோகத்தையும் ரட்சித்து இருந்தாராம். அப்படியேப்பட்ட அவதாரம் யக்ஞ அவதாரம். அப்படியேப்பட்ட யக்ஞ அவதாரத்து தான் அவர் தான் வந்து ஹரின்ற பேரோடு அழைச்சாராம் சுவாயம்பு மனுக்கு. என்னுடைய தாத்தா சுவாயம்பு மனு. ஜாதோருச்சர் அஜனயத்து சுயமான் சுயக்ஞ ஆஹூதிர் சூணுர் அமரானத தட்சிணாயாம் லோகத்ரயஸ்யம் மகதீம் அகரத்து யதார்த்தி. அகரத் யதார்த்தினா 3 லோகத்தினுடைய கஷ்டங்களை போக்கினதுனால அவருக்கு சுவாயம்புவோ மனு ஹரிரித்தி அனுக்தக ஹரி என்ற பெயரை சுவாயம்பு மனு அவருக்கு அளித்தார். எல்லாருடைய துன்பங்களை போக்கக்கூடியதனால அவர் ஹரின்ற பெயர் வந்தது அவருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம 2 அவதாரம் பார்த்தோம். வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் பண்ணி பூமி உத்தாரணம் பண்ண சரித்திரம். 2வது பார்த்தா யக்ஞ அவதாரம் எடுத்து சுவாயம்பு மன்வந்தரத்தை பகவானே இந்திரனாக இருந்து தன் சகோதரர்களாகி யாமர்கள் மூலமாக அந்த சுவாயம்பு மன்வந்தரத்தை ரட்சித்தார், துஷ்டர்களை அழித்தார். அவருக்கு தான் வந்து எல்லாருடைய கஷ்டங்களை போக்கந்தால இவரே இந்திரனாக இருந்து 3 லோகத்துலேயும் கஷ்டத்தை போக்கந்தால லோகத்ரயஸ்ய 3 லோகத்துலேயும் கஷ்டத்தை போக்க முடியும். அவரோட கஷ்டத்தை போக்கந்தால அவருக்கு ஹரி என்ற பெயரை சுவாமி மனு கொடுத்தார்னு பார்த்தோம். அடுத்ததாக பகவான் கபிலாவதாரம் எடுத்தார். ஜக்தேச்ச கர்த்தம கிரகே திஜதேவ ஹூத்யாம் ஸ்திரீபி சமம நவபிர் ஆத்மகதிம் ஸ்வமாத்திரே ஊச்சே யஜா ஆத்மசமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. நாரதரே, கர்த்தம பிரஜாபதியினுடைய கிரகத்தில் வந்து தேவஹூதி இடத்துல 9 சகோதரிகளோடு பிறந்தாராம். 9 சகோதரிகள் யார்? மகாபதிவதியாக அனசூயை, அருந்ததி போன்ற 9 பதிவர்கள், மகா சாந்தி முதலான மகாபதிவிரதைகள் பிறந்தாங்க. கடைசி பிள்ளையாக 10வது பிள்ளையாக தான் கபில வாசுதேவர் அவதாரம் பண்ணார். அப்படியேப்பட்ட தாயாருக்கே பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணாராம் 5 வயசில். அது ஏன்னா நாளடைவில் சாங்கிய தத்துவமானது மறைஞ்சு போனதால் அதை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணுறதுக்காக பகவான் கபிலாவதாரம் எடுத்து தாய்க்கு வந்து சாங்கிய பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுறார். ஸ்வமாத்திரே ஆத்மகதிம் ஸ்வமாத்திரே ஆத்மகதிம் ஸ்வமாத்திரே அவருடைய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணார். ஆத்மாவுடைய நிலையை உபதேசம் பண்ணார். தன்னுடைய தாய்க்கே உபதேசம் பண்ணார். அது ஒரு 10 அத்தியாயம் வருது 3வது ஸ்கந்தத்தில். அருமையான உபதேசம். படிக்க படிக்க புஸ்தகத்தை கீழே வைக்க மனசே வராது. நீங்கள் அவ்வளோ நேரம் வேணால் படிக்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அது அந்த உபதேசத்தை கேட்கணுங்க. பாக்கியம் இருந்தால் தான் அந்த பாகவதத்தை படிக்க முடியும், தொட முடியும். சத்தியமாக சொல்கிறேன், இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அஜ்ஞானத்தை போக்குது தெரியுமா? எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? பாகவதம் பாகவதம் பாகவதம்னே நம்ம மனனம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுங்க. அந்த பாகவதன்ற மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தால் போதுங்க. பகவன் நாமத்தை கூட இந்த ராமநாமம் ஜெபிக்கிறீங்களோ கிருஷ்ணநாமம் ஜெபிக்கிறீங்களோ விட்டுடுங்க. ஆனால் பாகவத நாமத்தை மட்டும் ஜெபிக்காமல் விடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் அதை விட்டால் மற்ற கிருஷ்ணநாமம் ராமநாமம் விடக்கூடாது சொல்கிறேன், அதை விட்டாலும். ஆனால் பாகவதன்ற நாமத்தை மட்டும் நீங்கள் விடவே விடாதீங்க. பாகவதம் 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 சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் பாகவதத்தில் பக்தி வரணுங்க. இந்த பாகவதம் மாதிரி ஒரு கிரந்தம் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு சரித்திரங்களை பார்த்தா. இந்த இடத்துல அவர் அவதாரங்களை பற்றி சொல்கிற என்ன அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. அந்த ஒரு துணுக்கு தான், அந்த ஒரு ஹின்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவே எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்தந்த அவதாரத்தினுடைய ஹின்ஸ் மட்டும்தான் சும்மா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை பார்த்தா அந்த அவதாரத்தை போய் முழுசாக படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது பாருங்கள். அப்படி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள். அந்த தேவஹூதி அம்மாவுக்கு பிரம்ம வித்தியை உபதேசம், ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணியிருக்காரு. அந்த உபதேசம் பெற்ற அந்த பிரம்ம வித்தியினால் அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு தேக தர்மங்களை மறந்து, அவள் உடம்புல வந்து வஸ்திரம் இருக்கா இல்லையான்றது கூட மறந்து, அங்கே இருக்கிற அந்த ஆசிரம வாசிகளால் அவளுடைய உடல் போஷிக்கப்பட்டு வந்தது தெரியுமா?
அந்த ஆசிரமவாசிகள் போஷிக்கப்பட்டு வந்து ஜலசமாதி அடைஞ்ச அந்த அம்மா, அதை சித்திபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த சேவிதா, சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல புண்ணிய நதியாக மாறிட்டாளாம் அந்த அம்மா, தேவகூதி அம்மா. அப்படி ஜலசமாதி அடைஞ்சிட்டான். அவர் என்ன உபதேசம் பண்ணார்னா, குணசங்க பங்க, நமக்கு குணத்தினுடைய முக்குணங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்ம சங்கத்தை பங்கம் பண்ணக்கூடியதான் அந்த ஆத்ம வித்தியானது. அப்படின்னா வெட்டி எறியக்கூடியது, நம்ம குணத்திலிருந்து நம்மளை தனியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். 24 தத்துவங்களை, சாங்கிய யோகம்னு பேர், அது எண்ணிக்கையோடு. அப்படிப்பட்ட பிரகிருதி குணங்களை அந்த சேர்க்கை என்ற சேற்றை இந்த ஜென்மத்திலேயே, பங்கம்னா சேருன்னு ஒரு அர்த்தம், அப்படிப்பட்ட சேரை இந்த ஜென்மத்திலே கழுவி தள்ளக்கூடிய, சமணம்னா கழுவி தள்ளக்கூடிய, அது உதறி தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உபதேசமாக அது கபிலருடைய ஆத்ம உபதேசம், சாங்கிய தத்துவமானது. ஆமாம், என்னது இந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற முக்குணங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் சேரான். அந்த சேருனால்தான், அந்த சேத்துல புதக்குழியில் சேத்துல தான் நம்ம மாட்டின்னு முடிக்கிறோம் இந்த முக்குணமான மாயை. அந்த சேரை கழுவுறதுக்கு தான் இந்த ஆத்ம ஞானம் என்ற தண்ணீரானது, ஜலமானது. அந்த ஜலத்தினால நம்ம இந்த சேத்தை கழுவிடலாம், அந்த சேத்தை உதறி தள்ளிடலாம், உதறி தள்ளிட்டு நாம் சுத்தமாக முடியும். அப்படிப்பட்ட ஆத்ம வித்தியானது அவ்வளோ பவித்திரமாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாருங்க. குணசங்க பங்கம் அஸ்மின்னு விதாய கபிலஸ்ய கதிம் பிரபேதி. அப்படிப்பட்ட கபிலருடைய கதியை, கபிலருடைய ஸ்தானமாகிய வைகுண்டத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு காண்பிச்ச அவதாரம் தான் அந்த கபில அவதாரம். அந்த ஞானம், அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜென்மா கரையேறும். நம்ம சம்ஸ்காரங்கள்லாம் இந்த பௌதிக விஷயத்தில் இருக்கக்கூடாதுங்க. பௌதிக விஷயமான சிந்தனைகளில் நம்ம தயவுசெய்து இதெல்லாம் தூக்கி எறிங்க. இப்படிப்பட்ட கதைகளை எடுத்து பேசுங்க. கபிலரை பற்றி எடுத்து பேசுங்க, வராகவதத்தை பற்றி எடுத்து பேசுங்க, யக்ஞாவதாரத்தை பற்றி எடுத்து பேசுங்க. இதை பேசினாவே இன்றைக்கி போதாது, நம்மளுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. பாருங்கள், அவருடைய சகோதரிகள்லாம் அருந்ததி, அனுசூயை போன்ற சகோதரிகள்லாம் எப்படிப்பட்ட மகாபதிவர்கள், அவருடைய சரித்திரங்கள்லாம் பெரிய பெரிய சரித்திரங்கள்லாம் இருக்குதுமா புராணங்களில். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்மளே எடுத்து படிக்கிறதுக்கு லட்டாக இருக்குது ஒவ்வொரு புராணங்கள்லையும். ராமாயணத்தில் வந்து அந்த அத்ரி அனுசூயினுடைய ஆசிரமத்துக்கு ராமர் சீதையும் போகிறாங்க. அந்த இடத்துல சீதையை வந்து மகாலட்சுமி ஆகிய சீதையை வந்து கல்யாண பெண் கோலத்தில் அலங்காரம் பண்ணி பார்க்குறா. யார்? அனுசூயை, வயசான காலத்தில். அதை பார்த்து ஆசைப்படுறான். அவெல்லாம் சீதையை அலங்காரம் பண்ணி அந்த சீதா கல்யாணத்தை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க அந்த அம்மா அனுசூயை. வேறு என்ன ஆசைப்படுவாங்க? சாதுக்கள் என்ன ஆசைப்படுவாங்க? அவதான் தான் அவங்க ஆசிரமத்தை தேடி பகவான் போனான். ராமச்சந்திரமூர்த்தி அத்ரி அனுசூயருடைய ஆசிரமத்துக்கு போனார் பகவான் தேடி. அது மாதிரி நம்மளாம் சீதா கல்யாணம் பண்ணி பார்ப்போமா, இல்லாட்டி ராதா கல்யாணம் பண்ணி பார்ப்போமா நம்ம வீட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் பேரானந்த நிலை இல்லையா? அதெல்லாம் அந்த கல்யாண கோலத்தில் அலங்காரம் பண்ணி பார்க்குறாளே அந்த அனுசூயை, அந்த அம்மா, அவள் பதிவிரதை. அந்த பதிவிரதை அவள் மகா பதிவிரதை இல்லையா? அந்த பதிவிரதை என்ன விரும்பானோ அது போல் சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் இதெல்லாம் விரும்பி தான் அந்த சீதையை அலங்காரம் பண்ணி பார்க்குறான். ஆனால் சீதையை மகா பதிவிரதை, அனுசூயை மகா பதிவிரதை. அந்த பதிவிரதையில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் அவங்களுக்கு. பதி இடத்துல கொண்டு போய் காட்டு, நீ இந்த அலங்காரம் பண்ணதுன்னு சொல்கிறா அனுசூயை. அதே மாதிரி கொண்டு போய் காட்டுற. எதுக்காக சொல்லணும்னா, இந்த தேவகூதியினுடைய வயிற்றுலேருந்து பிறந்தவர்கள் 10 பேரும் அப்படி ரத்தனங்கள், பகவானே அவதாரம் பண்ணியிருக்கானா அது எப்படிப்பட்ட வயிறாக இருக்கும்? மணி வயிறு வாய்த்தவள். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தினால இந்த முக்குணங்கள் என்ற சேர்த்த கழுவி நம்ம எரிய முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தமாக முடியும். அப்படிப்பட்ட கபில உபதேசமானது ரொம்ப விசேஷம். அந்த மறைஞ்சு போன அந்த சாங்கிய வித்தியை மறுபடியும் உபதேசம் பண்ண வந்தார் கபிலரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பகவான் தத்தாத்திரேயர் ஆவதார். இந்த இடத்துல தான் சொல்கிறாரு தத்தாத்திரேயர் என்ற பேர் எதனால் வந்தது அப்படின்றது. அது சொல்கிற பாருங்க. இப்போ தான் அத்ரி மகரிஷி அனுசூயை பற்றி பேசணும், உடனே வந்துடுச்சு பாருங்க. அத்ரேர் அபத்தியம் அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ தத்தோ மயாகம் விதி யத் பகவான் சதத்தः யத்பாத பங்கஜ பராக பவித்ர தேக
யோகாத்திம் ஆபுர் உபயும் யதுஹைஹயாத்யாக அத்ரேர் அபத்தியம் அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ. அதாவது அபத்தியம் பகவானையே பிள்ளையாக விரும்புகின்ற அந்த அத்ரி மகரிஷிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்தார். அதனால் அவரை பிள்ளையாக்கன்னு ஆசைப்பட்டதுனால என்னையே நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு தத்தம் பண்ணாராம் பகவானே தன்னை. விஷ்ணுவானவர் தன்னையே தத்தம் பண்ணாராம் அத்ரி மகரிஷிக்கு. அதனால் அவருக்கு அத்ரி மகர்ஷிக்கு தத்தம் பண்ணதால் தத்தாத்திரேயர்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது. அத்ரி மகர்ஷிக்கு துஷ்டா மயா அகம் தத்தா இதி எத் ஆக ச பகவான் தத்தா. அதாவது சந்தோஷத்தோட துஷ்டா அத்ரி மகர்ஷியுடைய தபஸுக்கு சந்தோஷம் அடைஞ்சு அகம் தத்தா இதி நான் என்னையே நான் கொடுத்துட்றேன், அந்த தத்தம் பண்ணுறேன் யாருக்கு அத்ரி மகர்ஷிக்கு என்று எத் ஆக எந்த ஒரு காரணத்தினால் சொன்னாரோ அதனால் அந்த பகவானுக்கு தத்தக அதனால் தத்தர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. அதனால தான் அவரை விரிவாக கூடும்போது தத்தாத்திரேயர் அப்படின்னு கூப்பிட்றோம். அந்த பகவான் யது மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணவர் அவர் தான் தத்தாத்திரேயர். எப்போ இது எங்கே வருது? எது ஹைஹயாத்தியாக அப்படின்னு பதம் வருது. எது ஹைஹயாத்தியான்னா ஐஹையன் யாருன்னா கார்த்திவீரியஜனுக்கும் யார் குரு, இஷ்ட தெய்வம் யாருன்னா தத்தாத்திரேயர் தான். தத்தாத்திரேயத்தில் வரம் வாங்கி தான் 1000 கைகள் அவனுக்கு பெற்றது. அவன் தத்தாத்திரேய உபாசனை பண்ணி கார்த்திவீரியஜனுக்கு 1000 கைகள் அவன் பெற்றான். அதே சமயத்தில் யது மகாராஜனும் உபதேசம் பெற்றார். 24 குருக்கள் வருது இல்லையா 11ஆவது ஸ்கந்தத்தில். அந்த இடத்துல அவதூத வேஷத்தில் வந்தவர் யாருன்னா தத்தாத்திரேயர் தான். அவர் தான் உனக்கு யார் குருன்னு கேட்குறாரு யது மகாராஜன். எனக்கு குருக்களா ஒரு 8 கால் பூச்சி குரு. இதுனடா அது ரொம்ப போச்சு, 8 கால் பூச்சி குருவா? ஆமாம், ஒரு யானை குரு, ஒரு இந்த இயற்கையான சந்திரன் குரு, இந்த வாயு தேவன் குரு, இந்த அக்னி தேவன் குரு. இதெல்லாம் இயற்கையாகவே சுலபமாக கிடைக்கக்கூடிய வஸ்தாவே, இது எப்படிப்பா குருவாக முடியும்னு. உனக்கு தானே எங்கேயாவது போய் ஒரு பெரிய மகாத்மா தாடியை மீசி வச்சுருந்தா தான் உனக்கு குரு. எனக்கு அப்படி கிடையாதுப்பா, ஜகத்தே குரு, எனக்கு இந்த உலகமே எனக்கு குரு அப்படின்னு சொன்னாராம் தத்தாத்திரேயர். அப்போது பகவானே அந்த அவதூத வேஷத்தில் யது மகாராஜனுக்கு உணர்த்துறாரு, நீ யாரும் இல்லாத அனாதன்னு ஒன்று நினச்சிடாத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுமே நமக்கு அனுகூலமானது தான்பா. செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்துலேயுமே நான் தான்பா இருக்கிறேன். அவைகள்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும். அவைகளோட பழக கற்றுக்கோ. உன்னை அனாதையாகவே உனக்கு தோணாது. இந்த இயற்கை தான்பா நமக்கு. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மயில் குயில் செடிகள், எவ்வளோ பூச்சி புழுக்கள், எவ்வளோ பறவைகள், எத்தனை ஜீவராசிகள் வாழுது. இவ்வளோ உறவினர்களை வச்சுட்டு நீ ஏன்பா ஒன்று அனாதையாக நினைக்கிற? இவர்களிடத்துலாம் ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைக்கும்பா. அதனால் ஒருத்தன் பாடம் கற்றுக்கணும், ஜென்மாவை கரையேற்றணும்னு நினச்சா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு குழு போதும். அந்த குழு வச்சே அவன் ஆட்டோமேட்டிக்காக தன் ஜென்மாவை கரையேற்றிக்க முடியும். அவனால் ஒரு குழு கொடுத்தா போதும், அவன் உஷாராயிடுவான். போதுமா? ஒரு 8 கால் பூச்சி, ஒரு சிலந்தி பூச்சி, அதெல்லாம் குரு தெரியுமா தத்தாத்திரேயருக்கு? அதெல்லாம் சொல்கிறார் யது மகாராஜனுக்கு. அருமையான ஞானம் அதெல்லாம் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா வச்சுங்களேன், உண்மையிலே பாகவதத்தை கீழே புஸ்தகம் வைக்க மாட்டீங்க. மேலே மேலே படிக்கணுன்ற ஆர்வத்தை உண்டாக்கும். எப்படியாப்பட்ட ஞானத்தை கொடுக்குது பாகவதம். நம்மளை எப்படியாப்பட்ட ரிலீஃப் கொடுக்குது. நம்மளை சிறந்தவனாக ஆக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல உட்காந்து நம்மளை சம்ராட்டாக பார்க்க தான் பகவான் ஆசைப்பட்றான். பார்த்தீங்களா? அற்பமாக நம்ம இந்த பௌதிக விஷயத்தில் பௌதிக சௌக்கியங்களில் போய் ஒன்று நம்ம கஷ்டப்பட பகவான் விரும்பலைங்க. நம்மளை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு பார்த்து நம்மளை ஆசைப்பட்றானே தவிர பகவான் நம்மளை அலங்காரம் பண்ணி பார்க்கணும். நம்மளை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அதை ரசிக்கணுமா பகவான். அப்படி தானே இன்றைக்கி உத்தவர் போன்ற பக்தர்கள்லாம் பின்னாடி வர போகிறாங்க. விருத்தராசுரம் போன்ற அசுரர்கள்லாம் பகவான், பலி சக்கரவர்த்தி, விருத்தராசுரம் போன்றவர்கள்லாம் வைனதேய ருபேந்திர கிராதர் ஹூணாந்திர
புலிந்தர்கள்லாம் கூட பகவானை அடைஞ்சிருக்காங்களாம், ஸ்திரீகள்லாம் அடைஞ்சிருக்காங்களாம், கோபிகள் போன்ற ஸ்திரீகள்லாம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான கீழ்நிலையில் இருக்கிறவங்க கூட மாயை ஜெயிச்சிட்டாங்கப்பா இந்த பகவத் குணங்கள் பகவத் கிருபையினால். அதனால் மாயை சுலபமாக எல்லோரும் ஜெயிச்சிட முடியும். ஆனால் அந்த ரகசியம் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது போல் பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கிறவங்க தான் ஈஸியாக மாயை ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கதையாக இல்லை. அருமையான பாகவத புஸ்தகத்தை திறந்து பார்க்கல, திறந்து அதை திறக்கத்தா தானே, திறந்து 4 அக்ஷரம் படித்தா தானே வாயை விட்டு. அப்படியே புஸ்தகத்தை மூடி வச்சுருந்தா நம்மளுக்கு எங்கே கிருஷ்ண பக்தி உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். புஸ்தகத்தை திறந்து 4 ஸ்லோகத்தை வாயை விட்டு படித்தா தானே. அது என்ன தான் சொல்லிக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து பார்க்கணாமா? என்ன வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்? நம்ம சும்மா பௌதிக கதைகளை பேசின்னு, தேவையில்லாத வெட்டிக்கு விஷயங்களை பேசிக்கின்னு, ஏதாவது ஒன்று கவலைப்பட்டுக்கின்னு, சும்மா புலம்பின்னு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகாக பகவத் விஷயங்களில் மனசு ஈடுபட்டால் ஏங்க நம்மளுக்கு துன்பம் வருது? ஒரு பொழுதும் வராது. அதனால் இந்த இடத்துல நானே என்னை தத்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த யது மகாராஜனுக்கு தத்தாத்திரேயர் உபதேசம் பண்ண விஷயத்தை இப்போ நம்ம சொன்னோம். 24 குருக்களை சொல்கிறாருங்க. 24 குருக்கள்னால் பெரிய பெரிய, நான் சொல்கிறது என்னன்னா, பெரிய பெரிய பிரம்மதேவ், பெரிய நாரதர், அப்படியேப்பட்ட பிரகலாதர், மகாத்மா நாரதர், அது மாதிரி பெரிய பெரிய குருக்களான்னு கேட்டால் அப்படியேப்பட்ட குருக்கள் வியாசர், வால்மீகி போன்ற பெரிய பெரிய குருக்களை, பராசரர், அவ்வளோ குருக்களை, அது மாதிரி தேவலர், ரசிதர் போன்ற குருக்கள், அப்படியேப்பட்ட குருக்களை சொல்ல. 8 கால் பூச்சி ஒரு குருவான், யானை ஒரு குருவான், பிங்களன்ற ஒரு வேசி ஒரு குருவான், வேசி ஒரு குருவான். அப்போ உனக்கு என்ன குருவா இல்லை இந்த உலகத்தில்னா? ஒரு வாயு தேவன் காற்று வீசுதுல, அது சுலபமாக வீசுதுன்னு நமக்கு தெரியும், அது ஒரு குருவான். அது நம்மளுக்கு தெரியல, அது காற்றுன்னு நம்மளுக்கு நம்ம கண்ணில் காற்றா பார்க்குறோம். ஆனால் தத்தாத்திரேயர் சொல்கிறார் அது குருன்றாரு. எப்படி குருன்னா பாரு, நான் இதெல்லாம் கற்றுக்கிறேன். இந்த பூமாதேவி காலில் போட்டு மெருகிறியே இந்த பூமியை, இந்த பூமி ஒரு குருப்பா. நீ தினமும் பார்க்குறிய மரங்கள்லாம் பக்கத்தில் செடி கொடிய மரமாக இருக்குது, அந்த மரம் ஒரு குரு. என்னடா ஒம்பா போச்சு? குருமார்களை தேடி ஓடாத. அங்கே குருமார்கள் இருக்காங்க, இங்கே குருமார்கள் இருக்காங்க, பெரிய பெரிய நகை வச்சுன்னு இருக்காங்க, பெரிய பெரிய தாடி வச்சுன்னு இருக்காங்க, பெரிய பெரிய மாலைகள்லாம், அங்கெல்லாம் குரு தேடி ஓடாதப்பா. அப்படிலாம் இப்படிப்பட்டவங்க பெரிய குருவாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட குருவாக இருப்பாங்க. போய் ஏமாந்து எத்தனையோ பேர் போலி குருக்களை போய் குருமார்களிடத்தில் போய் ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையான குருன்னு எப்படி கண்டுபிடிப்பா? அதான் சத்குருன்னு சொல்கிறாங்க. யாரோ சில பேர் இருக்கலாம், தெரியாது, நம்மளுக்கு தெரியாது யார் உண்மையான குரு, நம்மளுக்கு தான் தெரியாது. ஆனால் சில பேர் கண்டிப்பாக அதுக்குன்னு உண்மையான குருக்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவரில் நாடுறவங்க நல்லா தான் க்ஷேமமாக தான் இருக்கிறாங்க. இருக்கட்டும், நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ அறியாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் உண்மையான குரு யாருன்னு, ஓரளவுக்கு தெரியும். பக்தர்கள் தான் உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதை பற்றி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு யார் உண்மையான குருன்னு எப்படி தெரியும்? தெரிஞ்சவங்களுக்கு ஓகேப்பா, தெரியாதவங்களுக்கு ஒரு போலி குருமார்கள் கருத்தில் போய் ஏமாந்து போகிறாங்க இல்லையா? அப்படி ஏமாந்து போகக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் தத்தாத்திரேயர் இந்த குருமார்களை நம்மளுக்கு சொல்கிறார். இயற்கையான இந்த வஸ்துக்களே நம்மளுக்கு குருமார்கள், இந்த ஜீவராசிகளே நம்ம குருமார்கள். இவரிடத்துலேருந்து எந்தெந்த பாடத்தை கற்றுக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு 24 குருக்களை அழகாக உபதேசம் பண்ணுறாரு. அதெல்லாம் படித்து பார்க்கணும். 11 ஸ்கந்தம் அப்புறமா தான் படிக்கணும், படிப்படியான படிக்கணும். அப்படி தான் கிடையாது. உங்களுக்கு ஏங்க ஒருத்தங்க உடம்புல தீ பூச்சி சொன்னால் டக்குன்னு நான் லேட்டாக அப்புறமா நான் தண்ணியில் போடுறேன்னு சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உடனே உங்களுடைய தாபத்தை தணிக்கன்னா, உடனே அந்த எரிச்சல் தணிக்கன்னா, உடனே போய் குளம கொட்டியோ ஒரு நீர்நிலையில் போய் டக்குன்னு ஊழ்ந்துறீங்களா, ஊழ்ந்த மாட்டிங்களா? அது மாதிரி உடனே உங்கள் ஆத்ம தாகத்தை தணிக்கன்னா அந்த 24 குருக்களை போய் உடனே படிங்க. அந்த 11 ஸ்கந்தத்தை எடுத்து படித்து அதில் என்ன சொல்லிக்குது, விட்டில் பூச்சி எழுத்துலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கினாரு, வாயு தேவனத்தில் என்ன பாடத்தை கற்றுனாரு, அக்னி பகவானில் எந்த பாடத்தை கற்றுனாரு அப்படின்னு உடனே போய் பாருங்கள். போய் பார்த்து உடனே உங்கள் மனசை மாற்றுங்க. உடனே நீங்கள் திருந்தணும், உடனே நீங்கள் அந்த வைராக்கியத்தை அடையணும். உண்மையான ஞானத்தை உடனே பெறணுன்னா லேட் பண்ணாதீங்க, படிப்படியாக தான் படிக்கணும்னு. உங்கள் ஆத்ம தாகம் அப்போ போதலைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆத்ம தாகம் இருந்தால் உடனே போய் அந்த 24 குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு போய் பாருங்கள். அப்போது உங்களுக்கு விளங்கும். சந்திரனிடத்துலேருந்து என்ன கற்றுக்கினார், சூரியனிடத்துலேருந்து என்ன கற்றுக்கினார், அக்னி மகனத்தில் வாயு தேவனத்தில் என்ன கற்றுக்கினார். அப்போ உலகமே நம்மளுக்கு எல்லாமே குருவாக இருக்குது பாருங்களேன்.
ஒரு பெண்ணிடத்துல வந்து என்ன கற்றுனார், ஒரு பெண்களோட வேசி இடத்துல என்ன கற்றுனார், 8 கால் பூச்சி இடத்துல போய் என்ன கற்றுனார் அப்படின்னா, தேன் வண்டு இடத்துல போய் என்ன கற்றுனார், ஒரு வேடுவன் இடத்துல போய் என்ன கற்றுக்கினார், ஒரு யானை இடத்துல போய் என்ன கற்றுக்கினார், ஒரு மான் இடத்துல போய் என்ன கற்றுனார், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம விட்டில் பூச்சி இடத்துல என்ன கற்றுனார், இதெல்லாம் நம்ம ஒரு அம்பு எய்கிறவனத்துலேருந்து என்ன கற்றுக்கினார். அந்த காலத்தில் இருந்தது இவ்வளோ பேர் தான், இந்த விஷயம் இந்த இயற்கையான வஸ்துக்கள் தான். ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த காலத்தில் நிறைய இருக்குது. எல்லாமே ஆத்மீக சம்பந்தமாக இருக்கணும். அப்படி கற்றுக்கக்கூடிய விஷயமா தான். ஏதோ பௌதிக சம்பந்தமான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கிருந்தா ஆகாது. ஜென்மாவை கரையேற்றக்கூட ஆத்மீகமான வைராக்கியத்தையும் ஞானத்தையும் உண்டாக்கக்கூடிய, பக்தி உண்டாக்கக்கூடிய, இந்த பக்தி ஞான வைராக்கியத்தை விட்டு பெசகாமல் இருக்கக்கூடிய விஷயமாக கற்றுக்கணும் இந்த உலக விவகாரங்களை பார்த்து. அப்படி தத்தாத்திரேயர் வந்து அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அந்த 24 குருக்களை போய் பாருங்கள். இதெல்லாம் பாகவதத்தில் இருக்குங்க. நமக்கு தாங்க பாகவதம், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஹிருதயத்துக்கு வந்துடணுங்க. அது நீங்கள் ஸ்லோகமாக மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லலை, அதில் உள்ள அர்த்தங்களை நாம் ஹிருதயத்தில் வாங்கிக்கோங்கன்றேன். அந்த ஹிருதயத்தில் அர்த்தத்தோடு வாங்கி அதை அனுபவித்து அதை ப்ராக்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதை ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை ப்யூரிஃபை பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம உடனே அதை ப்ராக்டிக்கலாக நம்ம இறங்கிடணும். அந்த விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிட்டு, புரியுங்களா? சும்மா புஸ்தகத்துலேருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தை படித்து நீங்கள் அனுபவிங்க. அப்படியேப்பட்ட தத்தாத்திரேயர் வந்து யது மகாராஜனுக்கு 24 குருக்களை அருமையான உபதேசம். அதை படிச்சுட்டாவே போதும். நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான். நவயோகி சம்வாதம் வருது 14வது ஸ்கந்தத்தில். அந்த 9 யோகீஸ்வரர்கள், பரதனுடைய சகோதரர்களாகிய 9 யோகீஸ்வரர்கள் அருமையாக உபதேசம் பண்ணுவாங்க. கரபாஜனர், திருமிழர், அவங்களாம் வந்து அருமையாக உபதேசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படித்து பாருங்கள். அப்படி இருக்கும் அந்த நவயோகி சம்வாதம். பாகவத தர்மங்களை அப்படி புட்டு வைக்கிறாங்க. ஸ்ருதிகீதை படிச்சிருக்கீங்களா? ஸ்ருதிகீதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், சரி விட்டுருங்க, பரவாயில்ல. உத்தவரிடத்தில் பகவான் சொன்ன உபதேசங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? 14வது ஸ்கந்தத்தில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. எடுத்து பருகின்றே இருக்கலாம். நாம் எவ்வளோ உயர்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு பகவான் உத்தவருக்கு. அந்த உத்தவ கீதையை படித்து பார்த்தா பாகவதத்தில் நினையணுங்க. பாகவதத்தை மூழ்கி ஸ்நானம் பண்ணணுங்க. பிரகலாத உபதேசம் என்ன, எவ்வளோ உபதேசங்கள் பண்ணுறார் பிரகலாதனுடைய ஸ்துதியிலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? இப்படி பாகவதத்தில் நினைக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கோபிகா கீதம் என்ன, எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாரதர் பண்ணுற உபதேசங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? எத்தனை உபதேசம் பண்ணுறாரு தெரியுமா நாரதர்? புரஞ்சனும் உபாக்கியனும் ஒரு உபாக்கியனும் சொல்கிறாருங்க. யார்? பிராச்சீன பஸ்கேஸுக்கு அருமையான உபன்யாசம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், கதை வடிவத்தில் பெரிய ஆத்ம ஞானத்தை சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு புரஞ்சனன்ற ஒரு கதை மூலமாக, அது ஒரு அந்த கதை வந்து உண்மையாக நடந்த கதை கிடையாது, அது ஒரு கற்பனை கதை தான். அதன் மூலமாக ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னிட்டு சொல்கிறாரு. அதாவது கற்பனை கதையாக தான் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இதிகாசம், நடந்த விஷயத்தை பொய்யா சொல்லக்கூடாது. நடந்த விஷயத்தை கட்டுக்கதைன்னு சொல்லக்கூடாது. அது மகா தப்பு. அது நாஸ்திக புத்தி உண்டாகிடும். நடந்த விஷயம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சில ஆத்ம ஞானத்துக்காக சில கற்பனையாக ஒரு கதை சொன்னால் அது கற்பனை கதையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை மீறி நம்ம நடந்துக்கூடாது. நடந்த விஷயத்தை கிருஷ்ணாவதாராமது நடந்த விஷயம், அதை நடந்த விஷயமாகவே எடுத்துக்கணும். அப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் பக்குவமாக. அந்த இடத்துல வந்து ஒரு கல்பனையாக அந்த புரஞ்சன உபாக்கியானத்தை அருமையாக ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார் நாரதர். அதுவே படித்து பாருங்கள். நாரதருடைய வாக்கியம் அப்படி தேவாமிர்தமாக இனிக்கும். அந்த புரஞ்சன உபாக்கியத்தை கேட்டால் ஸ்டன் ஆகிடுவோம் நாம். அந்த அவிஜ்ஞாதன்ற பகவான் வந்து நம்ம தோல் தட்டி, நீ இந்த பெண்ணும் இல்லை, நீ முன்னாடி பிறந்த புரஞ்சனும் நீ கிடையாது, நம்ம 2 பேர் மானச ஹம்ச பட்சிகள் நாமெல்லாம் அப்படியே நம்ம பரமாம்சனால் அறிவுறுத்தப்படுகின்ற மானசம்சனாகிய இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு ஆனந்தமாக சஞ்சாரம் பண்ணுறான் அந்த புரஞ்சனன் ஆனவன். அந்த அபிஜானந்த சகாவம் மூலமாக எப்படி ஞானம் அறிவுறுத்தப்பட்டு, இதெல்லாம் நம்ம 4வது ஸ்கந்தத்தில் அருமையாக அனுபவிக்கலாம். பிருது சக்கரவர்த்தியுடைய கதை, அதில் வந்து சனகாதி முனிவருடைய உபதேசம் அருமையாக இருக்கும். ரிஷபதேவருடைய உபதேசம் 5வது ஸ்கந்தத்தில் அப்படி இருக்கும். பார்த்துன்னா சரி,
இதெல்லாம் பாகவதத்தில் அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் எடுத்து பருகிறதுக்கு நாம் ஏன் காலத்தை வியர்த்தமாக்கணும்? இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஐஹையன்னு சொல்லக்கூடிய அந்த கார்த்திவீர்யார்ஜுனனுக்கு இப்போ கதைக்கு வந்துடும். நேரம் பேசுகிறத பகவத் கதையை பற்றி தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாகணுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இவ்வளோ விஷயங்களையும் நாம் நம்மளை உலக விஷயத்தில் திருப்பாதபடி நம்ம இந்த பாகவத விஷயத்துலேயே முழுகடிக்கும்படி இவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்குதே, இதையா நம்ம திறந்து பார்க்காம விட்டுட்டோம். ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னா அந்த பொக்கிஷத்தை திறந்து எடுத்து நல்லா செலவு பண்ணுங்க, நல்லா அனுபவிக்கணுங்க. அந்த பொக்கிஷத்தை போட்டி வச்சா யாருக்குமே லாபம் கிடையாது. ஆமாம், அந்த பொக்கிஷத்தை இருக்குதுன்னா அந்த பொக்கிஷத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கணும் வாழ்க்கையை. சும்மா போட்டி கோட்டீஸ்வரனாக வெறும் பணத்தை சேர்த்து வச்சுருந்தா என்ன பண்ணணும்? அந்த பணத்தை அனுபவிக்கணும். அந்த பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா புஷ்டியாக இருங்க, விருப்பப்பட்டதை நல்லா சாப்பிட்ணும். அதுக்காக தான் பணம். அதுபோல் அனுபவிக்கணும். அது மாதிரி தான் பாகவத புஸ்தகத்தை சும்மா மூடி வச்சுருந்தா பிரயோஜனம் இல்லை. அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து அனுபவித்து நல்லா வாழ்க்கையை சந்தோஷமாக பொழுதுபோக்கணும். புரியுதுங்களா? அனுபவிங்க. இது மாதிரி கதைகள்லாம் எடுத்து பருகுங்க. அதுக்கு தான் பாகவத புஸ்தகம். சரி, அப்படியாப்பட்ட அந்த யது மகாராஜன் கார்த்திவீர்யார்ஜுனன் முதலியவர்கள்லாம் அந்த தத்தாத்திரேயுடைய பாத கமலங்கள் தூளினால் பரிசுத்தமான தேகத்தையுடையவர்கள் ஆனார்களாங்க. யது ஹைஹயாத்தியா எத்பாத பங்கஜ பராக பவித்ர தேகா. அந்த தத்தாத்திரேயுடைய பாதத்தொழிலினால் அவர்கள்லாம் பவித்திரமானார்களாம். யது மகாராஜன் உபதேசத்தின் மூலமாக தத்தாத்திரேய அவதூறு பேசல் அவருடைய பாதத்தொழிலினால் அவன் பவித்திரமாகி எப்படியாப்பட்ட தூய ஞானத்தை அடைஞ்சான் அந்த யது மகாராஜன். அப்படிப்பட்ட தூய ஞானத்தில் அடைஞ்சு கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிக்கப்பட்டதுனால்தான் அந்த வம்சத்தில் அந்த யது அப்படிப்பட்ட பாகவதன்றதுனால தான் அந்த குலத்தில் பகவான் அவதாரம் பண்ணார். யாதவனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் யது குலத்தில். எந்த பகவானுடைய பாதத்தொழியை சேவிச்சா ஐஹிக உபயும் யோகர்த்தி ஆபு. அதாவது என்னென்னா, இந்த பௌதிகமான ஐஹிகம் ஆமுஷ்மிகம் என்ற, அதாவது போகம் மோக்ஷம், இந்த ரெண்டு விதமான யோகேஸ்வரியத்தையும் அடைய முடியுமோ அப்படியேப்பட்ட யோகேஸ்வரியத்தை அடைந்தாரலாம். அப்படியேப்பட்ட யது மகாராஜனும் கார்த்திவீர்யார்ஜுனன் போன்ற பகவானுடைய தத்தாத்திரேயுடைய பக்தர்கள்லாம் அவ்வளோ சௌக்கியங்கள் அடைஞ்சாங்களாம். அவர் கார்த்திவீர்யார்ஜுனன் இந்த உலகத்தில் நல்லா சௌக்கியங்கள் அடைஞ்சிட்டு அதே சமயத்தில் பரசுராமலை வதம் பண்ணப்பட்டு அவனுக்கு மோட்சமும் கிடைச்சது. அவனுக்கு எதனால் நான் தத்தாத்திரேய உபாசிச்சதுனால அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அப்படியேப்பட்ட அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம். அடுத்ததாக குமார அவதாரம். தப்தம் தபோ விவிதலோக சுசுருக்ஷயாதே சுசுரமே ஆதோ சனாத்தஸ்பதபசா சதுசனோ அபூத் ராக்கல்ப சம்ப்ளவ வினஷ்டம் இகாத்மதத்துவம் சம்யக் ஜகாத முனியோ யதசக்ஷதாத்மன்னு. ஆதியில் பலவிதமான உலகங்களை படைக்கணுன்ற எண்ணத்தினால ஆதோ விவிதலோக சுசுக்ஷயாமே தவஸ்தப்தம், பலவிதமான உலகங்களை சிருஷ்டிக்க பண்ணோம், உலகத்தில் ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணுன்ற நோக்கத்தினால பிரம்மதேவர் கடுமையான தவம் பண்ணார். அப்படியேப்பட்ட தபம் செய்த பிறகு அந்த தபஸ் காரணமாக அந்த ஹரி என்ற பெயரில் சன என்ற பெயரில் 4 சதுசனக 4 புத்திரர்களை உண்டு பண்ணினார். யார்? பிரம்மதேவர். அப்போது முந்தின கல்பத்தில் நஷ்டமான ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் பிரகாசப்படுத்துறதுக்காக தான் சனகாதி முனிவர்கள் அவதாரம் பண்ணாங்க. அந்த ஆத்ம தத்துவத்தை சம்யக் ஜகாத முனையக எத், அவர்கள் இந்த சனகாதி முனிவர்களை அவதாரம் பண்ணி ஆத்ம ஞானத்தை மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்படியேப்பட்ட அவதாரம் இந்த சனத்குமார அவதாரம். அந்த சனகாதி முனிவர்களாக 4 ரூபத்தில் பகவானே தான் அவதாரம் பண்ணானா தத்துவத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக. அப்படிப்பட்ட அவர்கள் பிரம்மச்சரிய தர்மத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி காட்டினாங்க. பிரம்மச்சரியத்தோடு ஒருத்தன் வாழ முடியும், கடைசி வரைக்கும் வாழ முடியும், அதனால் லாபம் தானே தவிர அவனுக்கு நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே, அவர்கள் காலம் கூட அவர்களை தொடாதான். மனசால வாக்கால காலத்தில் உண்மையாக ஒருத்தன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சான்னா அவனுக்கு யமன் கூட தொட மாட்டானா. அதகால சமாதிஷ்ட
வயோதிகம் வந்து பாதிக்காதான். எப்போ 5 வயசு குழந்தைகள் போல் இருப்பாங்களாம். அவளுக்கு என்ன பக்தி கட்ட வேணுன்றாங்களோ அந்த பக்தியானது அவளுக்கு அப்படியே சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக பக்தி சொட்ட சொட்ட அவர்கள் அப்படிப்பட்ட தபஸ்விகளாக சிறந்த பக்தர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பிரம்மச்சரியம் ஒருத்தன் கடைபிடிச்சிட்டானா அவன் பக்தி மார்க்கத்தில் போனாலும் தபஸ் மார்க்கம் எது வந்தாலும் உடனே அவனுக்கு பலன் கொடுக்கும். உடனே அவங்களுக்கு எல்லாமே சித்திக்கும். அவ்வளோ பவர் பிரம்மச்சரியத்துக்கு. அப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தை நடத்தி காட்டின அவதாரம் எதனால்னா சனகாதி முனிவர்களுடைய அவதாரம். அடுத்ததாக நரநாராயண அவதாரத்தை பற்றி சொல்கிறார். தர்மஸ்ய தக்ஷ துஹிதர்யஜ யஜனிஷ்டம் மூர்த்தியாம் நாராயணோ நர இதி ஸ்வதப பிரபாவः திருஷ்டாத்மனோ பகவதோ நியமாவலோபம் தேவ்யஸ்து அனங்க பிரதனா கடிதம் ந சேகுஹு. தர்மன்ற ஒரு பிரஜாபதிக்கும் தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவரிடத்துலையும் தர்மர் மூர்த்தி அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பகவானே வந்து மகாதபோ மகிமையுடைய அசாதாரணமான ஸ்வதப பிரபாவக நாராயண நர இதி. நாராயணன் என்ற பெயரோடு நரநாராயணர்களாக 2 விதமாக பகவான் அவதாரம் பண்ணார். அனங்க பிரதனா தேவிக பகவத ஆத்மன திருஷ்டம். அதாவது மன்மதனுடைய சேனைகளாக அப்சர ஸ்திரீகள்லாம் பகவானிடத்திலிருந்து உண்டான அப்படிப்பட்ட அப்சர ஸ்திரீகள்லாம் அனுப்பி வச்சானோ இவருடைய தபசை கலைக்கிறதுக்காக, நரநாராயண தபசை கலைக்கிறதுக்காக இந்திரன் முதலானவர்கள் அப்சர ஸ்திரீகள் ரம்ப மேனக திலோத்தம போன்றவர்கள்லாம் அழைச்சிட்டு வந்தானோ நரநாராயண ரிஷிகளாக இருக்கக்கூடிய அவர்களை மயக்கத்துக்காக. அந்த சமயத்தில் வந்து மன்மதனும் வந்து எவ்வளோ தன்னுடைய பானங்களை செலுத்தி பார்த்தான். ஆனாலும் நரநாராயணர்கள் மயங்கிறதா தெரியல. அப்போ தான் கண் வீழ்ச்சி பார்த்தார். இந்திரன்லாம் பயந்து நடுங்கிட்டான், எங்கே பகவான் நம்மளை தண்டிச்சு போகிறாரோன்ட்டு நரநாராயணர்கள். அப்போ இந்திரா நீ கவலைப்படாத, உன்னை தண்டிக்க மாட்டேன், என் தபச கலைக்கு நீ வந்திருக்க. ஆனால் நீ இந்த பெண்கள்லாம் எனக்கு மயக்கத்துக்கான தன்மை இல்லைப்பா, நான் ஒரு பெண்ணை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன் தொடையை அப்படி தட்டினாராம். தட்டின உடனே அந்த ஊருன்னா தொடைன்னு அர்த்தம். அந்த தொடையிலேருந்து அழகான பெண் வந்தாலாம். ஊர்வசி மட்டும் இல்லை, பல பெண்களை காண்பிச்சார். இதில் எந்த பெண் உனக்கு பிடிச்சா அவர்களை தேவர்லோகத்துக்கு அழைச்சி போ அப்படின்னாராம் பகவான். அப்போது பார்த்தா அதில் ஊர்வசி ரொம்ப அழகாக இருந்தா. அந்த ஊர்வசிக்கு மயங்கிட்டானா இந்திரன். பகவானுக்கு இந்திரன் மன்மதன் எல்லாமே மயங்கிட்டாங்களாம் அந்த ஊர்வசி இடத்துல. அப்போது பகவானை நரநாராயணனில் மயக்க வந்த இந்திரன் முதலான அப்சர ஸ்திரீகள்லாம் அந்த அப்சர ஸ்திரீகளே இவருடைய அழகை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். அப்படியேப்பட்ட அவதாரம் இந்த நரநாராயண அவதாரம். அப்போ இந்திரன் மயங்கி அந்த தேவலோகத்துக்கு ஊர்வசி அழைச்சும் போனான். அப்படின்னா பகவானை போய் மயக்க முடியுமா? அவனே மாயாவி, மாயாவிகளுக்கும் மாயாவி அவன். அப்படிப்பட்ட பகவானத்தில் போய் வேலை காட்டலாமா? இவன் வந்து மயங்கி போனானே தவிர இந்திரன் பகவானை மயக்க முடியல பற்றியா? அப்சர ஸ்திரீகளால், அப்சர ஸ்திரீகள் மூலமாக மயக்க முடியல பற்றியா? அப்படிப்பட்ட அவதாரமாக அது. அப்படிப்பட்ட தபஸ் பிரபாவம் கொண்டவர் நரநாராயணர்கள். இந்த நாராயணனுடைய இது மாதிரி பெருமைகள்லாம் நம்ம எவ்வளோ பேசினா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். அப்படியேப்பட்ட நாராயண உபாசனை பண்ணால் சிவபெருமான் கூட மன்மதனை எரிச்சிட்டாரு. ஆனால் கோபத்தை ஜெயிக்காமல் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கிட்டார். காமத்தை அடக்குனா கூட கோபத்தினால தோற்று போயிட்டார். ஆனால் இந்திரன் வந்து இப்படி சோதிக்கலான்னு தெரிஞ்ச உடனே அந்த இந்திரனிடத்தில் கோபப்படல பாரு நரநாராயணர்கள். கோபப்படாமல் அவனுக்கு சன்மானமாக ஊர்வசிட்ட ஒரு பெண்ணை அவனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த தேவலோகத்துக்கு அலங்காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அப்போ அவனை மயங்கும்படி செய்து அவன் வந்து அவனுக்கு பரிசாக ஊர்வசின்ற பெண்ணை அனுப்பி வைக்கிறார். அப்படின்னா நியாயமாக பார்த்தா இந்திரனை தண்டிக்கணும் தன் தபசை கெடுக்க வந்தவனை. ஆனால் கோபப்படலை. அதே சமயத்தில் அப்சர ஸ்திரீகள் அவர்கள் தபசை கெடுக்கிறதுக்காக வந்த அப்சர ஸ்திரீகத்தில் மயங்கலை, காமத்துக்கும் உட்படலை. காமம் குரோதம் ரொம்ப ரெண்டுத்தையுமே ஜெயிக்கிறது யாருன்னா நாராயணன். சாத்விக மூர்த்தி இல்லை நாராயணன்.
அவரை வழிபடுறவங்க தான் இந்த ரெண்டுத்தையுமே ஜெயிக்க முடியுன்றது இந்த அவதாரத்தில் காண்பிக்கிறாராம் பகவான். அப்படியேப்பட்ட காமம் தகந்தி கிருதினோ நனு ரோஷதிருஷ்டியா ரோஷம் தகந்த முததே ந தகந்தி அசஹ்யம் ஸோ அயம் யதந்திர மலம் ரவிசன் பிபேதி காம கதம்னு புனரஸ்ய மனசையேது. அதாவது சமுத்திரமான சிவபெருமான் முதலியவர்கள்லாம் கோபத்தோடு கூடிய பார்வையினால் மன்மதனை எரிக்கிறாங்க. அது பொறுக்க முடியாது தானே, அசஹ்யம் ரோஷம், அதை பொறுக்க முடியாது தானே தன்னுடைய கோபத்தை. தகந்தம் உத ந தகந்தி, அதாவது தன்னை புண்படுத்துகின்றவர்களிடத்தில் கூட தன்னை புண்படுத்தி பேசுகிறாங்க ஒருத்தர், அப்போ நம்ம கோபத்தை தூண்டுறாங்க. அப்படி கோபத்தை தூண்டுறத விட மறு பிரதிபலிப்பாக அவர்கள் கோபத்தை காட்டல அவர்களிடத்தில் சில பேர் கோபிஷ்டர்கள் உடனே தன் கோபத்தை மற்றவங்களுக்கு காட்டுறாங்க, ஏன்னா கோபத்தை தூண்டுறதுனால. ஆனால் தன்னிடத்தில் கோபத்தை தூண்டினா கூட பதிலுக்கு அவர்கள் கோபத்தை காண்பிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நாராயண முடியும். ஆனால் சிவபெருமான் கோபத்தினால் எரிச்சிட்டார். யார்? மன்மதன் தன் தபசை கலைக்க வரான்னு தெரிஞ்ச உடனே கோபத்தினால் எரிச்சிட்டார். அப்படிப்பட்ட கோபம் எவருடைய மனசில் பிரவேசிக்கிறதுக்கு கூட பயப்படுதோ அப்படியேப்பட்ட நரநாராயண அவதாரம் ரொம்ப விசேஷமானது. அப்படியேப்பட்ட நாராயணனுடைய மனசை போய் நாராயணன் கிட்ட வர்றதுக்கு அந்த கோபம் பயப்படுதுன்னா அது மனசுக்குள்ளே எப்படி பிரவேசிக்கும்? அப்படியேப்பட்ட நரநாராயணர்களை நம்ம நமஸ்காரம் பண்ணணும், அவர்களை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். அவருடைய அனுக்கிரகத்தினால்தான் அந்த காம குரோதங்களை நம்மளால் ஜெயிக்க முடியுன்றதுனா இப்படியாப்பட்ட அவதாரத்தை பற்றி சொல்கிறார், நரநாராயண அவதாரம். அடுத்ததாக சரித்திரத்தில் ஒரு அவதாரத்தை குறிப்பிட்றார். வெத்த சபத்யுதித பத்ரிபிர் அந்திராக்ஞோ பாலோபி சன்னுபகத தபசே வதானி தஸ்மா அதாத் துருவகதிம் கிரணதே பிரசன்னோ திவ்யாஸ்துவந்தி முனையோ எதுபர்யதஸ்தாத்து. துருவனை காப்பாற்றுறதுக்காக பகவான் காட்சி கொடுத்தான் இல்லையா, அது ஒரு அவதாரமாக அது சொல்கிறார். அரசனான உத்தானபாதம் இருக்கான் இல்லையா, அரசனான உத்தானபாதம் பக்கத்தில் இருக்கும்போதே சுருச்சியானவள் என்ன பண்ணா, மாற்றாந்தாயான சுருச்சியானவள் அந்த சொற்கள் என்ற பானங்களால் துருவனை புண்படுத்திட்டான். அந்த பாலகனாக இருந்தபோது கூட தவம் புரியத்துக்காக அவன் என்ன பண்ணான், காட்டுக்கு வந்தான். பகவான் சந்தோஷம் அடைந்து என்ன பண்ணுறான், தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுற அவனுக்கு துருவ பதத்தை கொடுத்து மேலே அந்த துருவ பதத்திலிருந்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய தேவர்களும் கூட கீழே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளும் எந்த துருவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களோ ஸ்துதிக்கிறாங்களோ அந்த துருவஸ்தானத்தை பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணாராம். அப்படியேப்பட்ட துருவனுக்கு அனுகிரகம் பண்ண அவதாரம் ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி சொல்கிறார். வைகுண்டத்திலிருந்து பகவான் இறங்கி வந்தாருனாவே உடனே ஒரு அவதாரம், அஜித் அவதாரம், ஹரி அவதாரம், இது மாதிரி பல எதனா ஒரு அவதாரங்கள், விகுண்ட அவதாரம், இது போல் பல அவதாரங்கள் பகவான் பூமியில் தோன்றுகிறான், பல அவதாரங்கள் ரூபமாக. அடுத்தது பிருது சக்கரவர்த்தி அவதாரத்தை பற்றி சொல்கிறார். இப்போ துருவனுக்கு அனுகிரகம் பண்ண அவதாரம் ஒரு அவதாரமாச்சா, அடுத்தது பிருது சக்கரவர்த்தி அவதாரம். யத்வேனம் உத்பத கதம் கஜவஸ்ய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறையே பதந்தம் திராத்வாத்திதோ ஜகதிபத்ர பதம் சலே வேத் உக்தா வசுன் இவ சுதா சகலானியேன. அப்போது ரிஷிகளால் பிரார்த்தனை பண்ணப்பட்டு எடுத்த அவதாரமாக பிருது சக்கரவர்த்தி அவதாரம். ரிஷிகளால் பிரார்த்தனை பண்ணப்பட்டு, ஏன்னா வேணன்னு ஒரு துஷ்டன் இருந்தான், அவன் நாஸ்திகனாக இருந்தான், அவன் தன்னையே கடவுளாக பிரகடனப்படுத்தினான். அந்த ரிஷிகளுடைய ஒரு ஹூங்காரத்தினால அவனை உயிரிழந்து கீழே விழுந்துட்டான். அவனுடைய கைகளால் கடையப்பட்டு அதுலேருந்து வந்தவர் தான் பிருது அர்ச்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும். அப்படிப்பட்ட அவதாரம். கெட்ட வழியில் சென்றவனும் அதனால் பிராமணருடைய வாக்காகிற வஜ்ரத்தாயத்தினால் எரிக்கப்பட்ட
தகிக்கப்பட்ட அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மகரிஷிகளுடைய வாக்காகிற அந்த சாபத்தால் கொளுத்தப்பட்டு உயிரிழந்துட்டான் வேணன். தன்னையே கடவுளாக பிரகடனப்படுத்தியிருந்தால. ஆனால் ரிஷிகள் சாபத்தினால் அழிச்சிட்டாங்க. அப்படி அழுந்தபோது அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆத்மா வந்து நரகத்தில் போக இருந்தது. அவனுடைய கைகளை கடைஞ்சி பகவானை பிரார்த்தனை பண்ணதே, ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணதால் பகவான் அவதாரம் பண்ணணுன்னு அவன் கைகளை கடைஞ்ச போது அதுலேருந்து பகவான் தோன்றினார். புது சக்கரவர்த்தியாகவும் அர்ச்சிஸாகவும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு தோன்றினார்கள். இதனால் என்ன ஆச்சுன்னா, நரகத்துக்கு வெளியே இருந்த அந்த வேணனானவன் அவன் உடம்புலேருந்து பகவான் வந்ததுனால அவன் வந்து நரகத்தில் மீண்டு அவன் பகவானை அடையும்படி செய்யப்பட்டான் இல்லையா. நரகத்தில் விழாதபடி காப்பாற்றினார். அப்போ என்னன்னா, வேணனுடைய புத்திரனாக வைணதேயனாக புது சக்கரத்தை அவதாரம் பண்ணதுனால அவன் நரகத்தில் விழாதபடி காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பிருதுவை இந்த பூமியை வந்து சீர்படுத்தினால இந்த பூமிக்கு பிருதுவின்னு பேர் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த வேடனுடைய நாஸ்திக தத்துவத்தினால மக்கள்லாம் பசியும் பட்டியமாக கஷ்டப்பட்டு இருந்த போது பிருது சக்கரவர்த்தி இந்த பூமியை பசுவாக பூமியை மிரட்டி அவள் மூலமாக எல்லாருக்கும் எல்லா தானியங்களையும் கறக்கும்படி செய்தது யாருன்னா பிருது சக்கரவர்த்தி தான். அப்படியேப்பட்ட அவதாரம் விசேஷம். அடுத்ததாக ரிஷபாவதாரத்தை பற்றி சொல்கிறார். நாவேர் அசவ் ரிஷப ஆச சுதேவி சூணுஹு யோவை சச்சார சமத்திற்கு ஜடயோகச்சரியாம் யத்பாரம் ஹம்சியம் ரிஷயா பதமாமணந்தி ஸ்வஸ்த பிரசாந்த கர்ணா பரிமுக்த சங்கः. இந்த பகவான் என்ன பண்ணார், ஆக்னேத்திரனுடைய பிள்ளையாகிய நாபியிடத்திலிருந்து சுதேவி என்ற மேருதேவினுடைய பிள்ளையாகிய ரிஷபராக பகவான் அவதாரம் பண்ணார். அவருக்கு தனக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா உறவினருடைய சங்கத்தை விட்டவராக இருந்தாராம் ரிஷபதேவர். யார், பகவானே. எதுக்காக இந்த அவதாரன்றது மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஸ்கந்தத்தில் சந்நியாச தர்மத்தை கடைப்பிடிக்கிறது எப்படின்றத நடத்தி காட்டின அவதாரம். அது ஏற்கனவே படித்ததுனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அப்படி அவதாரம் பண்ணி அவர் தனக்கு சுற்றியுள்ள சங்கத்தெல்லாம் விட்டவராக, சாந்தமான தன்னுடைய இந்திரியங்களை அடக்கினவராக, அதனால் தன் ஸ்வரூப சௌக்கியத்திலேயே நிலைத்தவராக, அதனால் எல்லாத்துலேயும் சமதிருஷ்டி உடையவராக, ஜடன் போல பலவிதமான யோகா தர்மங்களை எல்லாம் கடைப்பிடித்து அந்த யோகானுஷ்டானத்தை கடைப்பிடித்து இப்படிலாம் வாழ்ந்தாருன்றது பிரசித்தம். அந்த யோகானுஷ்டத்தை ரிஷிகள்லாம் பரமாம்சர்கள்லாம் பின்பற்றினார்கள். பின்னாடி வந்த ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் பின்பற்றி தங்கள் ஜென்மாவை கரையேற்றி கொண்டார்கள். அப்படியேப்பட்ட அவதாரம் ரிஷபாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னது, பின்னாடி வந்தவங்களாம் அது அவருடைய தர்மத்தை சன்னியாசிகள்லாம் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பிரம்மதேவர். அவருக்கு வந்து ஹயக்ரீவ அவதாரத்தை சொல்கிறார். சத்ரே மமாச பகவான் ஹயசீர்ஷாதோ சாட்சாத் ச யஜ்ஞ புருஷஸ் தபனீய வர்ணா சந்தோமயோ மகமயோ அகில தேவதாத்மா வாச்ச பபூர் புசதி ஸ்வசதோ அஸ்யதஸ்தா. அது மட்டும் இல்லாமல் தங்கம் போன்ற நிறமுடைய யஜ்ஞ புருஷனான அந்த பகவானே வேதமயனாகவும் வேதங்களால் விதிக்கப்பட்ட யாகத்தினுடைய வடிவமாகவும் யாகங்களால் ஆராதிக்கப்படுகின்ற சகல தேவதையினுடைய ரூபமாகவும் ரூபமான அந்த பகவான் ஹயக்கிரியவராக, அதாவது குதிரை தலை உடையவராக பகவான் என்னுடைய யாகத்தில் பகவான் ஆவிர்பவித்தார். அப்படிப்பட்ட யாகத்தில் ஆவிர்பவித்தார். அப்படி அவருடைய மூச்சு விடுகின்ற இவருடைய மூச்சு காற்றுலேருந்து தான் மனோகரங்களான அருமையான வேத வாக்குகள்லாம் வெளிவந்து தான். அப்படியேப்பட்ட அவதாரம் ஹயக்கிரீவ அவதாரம். ஹயக்கிரீவர் தான் மூச்சிலிருந்து தான் வேதங்கள்லாம் வெளிவந்தது.
அப்படிப்பட்ட அவர் மத்ஸ்யாவதாரத்தை பற்றி சொல்கிறார். மத்ஸ்யோ யுகாந்த சமயே மனுனோபலப்தः ஷோணிமயோ நிகிலஜீவ நிகாய கேதः விப்சம்சிதானுரூபயே உபயே சலிலே முகான்மே ஆதாய தத்ர விஜஹாரஹ வேத மார்கான். யுகம், அதாவது யுகமானது முடிகிற காலத்தில் பின் வரப்போகின்ற வைவஸ்வத மனுவினால் அப்படிப்பட்ட மத்ஸ்யமூர்த்தியாக சின்ன மீனாக பார்க்கப்பட்டார். யார்? மத்ஸ்யமான பகவானானவர் மத்ஸ்ய ரூபத்தில். அந்த மத்ஸ்ய ரூபத்தை ஒரு சின்ன ஜல தொட்டிலேருந்து கொட்டையிலேருந்து குளத்துலேருந்து ஏரிக்கு அப்படியே விட பெரிய பெரிய மீனாக வச்சு இந்த இடம்னு பத்தில் வேற இடத்துல விடு அப்படின்னு சொன்னோடனே வேற இடத்துல விடுவார். இப்படி மாற்றி விட்டபோது கடைசியில் கடலில் விட்டால் 1,00,000 யோஜனை பெரிய மீனாக காட்சி கொடுத்தார் பகவான். அப்படிப்பட்ட 7வது நாள் பிரளயம் வரும்போது அந்த பிரளயத்தில் அந்த சத்தியவரதன்ற ராஜ பூமி என்ற ஓடத்தில் கரை ஏற்றி விட்டு சப்தரிஷிகளையும் காப்பாற்றி வாசுகின்ற பாம்பை அந்த படகை கட்டி தன்னுடைய மூக்கு நுனியிலையும் உள்ள கொம்பில் கட்டி அந்த சத்தியவரந்த ராஜாவையும் சப்தரிஷிகளையும் ஔஷதிகள்லாம் ரட்சித்த அவதாரம் அப்படிப்பட்ட மத்ஸ்யாவதாரம். அதுக்கு பிறகு பிரளய ஜலம் கழிஞ்சு அப்புறமா அடுத்த கல்பத்தில் அவர்களை சத்தியவரத ராஜாவையே ஸ்வயம் வைவஸ்வத மனுவாக நியமித்து மக்களை பிரஜைகளை பூமியில் ஆளும்படி கட்டளையிட்டார் பகவான். அப்படிப்பட்ட தெய்வீகமான அவதாரம். அப்படிப்பட்ட மத்ஸ்யமாக ஆவிர்பவிச்சு மனுவினால் எல்லா ஜீவராசிகளும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் பகவான். அதுதான் சொல்கிறார், நிகில ஜீவ நிகாய கேதா அப்படின்றார். அந்த மத்ஸ்யமூர்த்தியினுடைய வாயிலிருந்து நழுவப்பட்ட வேதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு மிக பயங்கரமான அந்த பிரளய ஜலத்தில் சந்தோஷத்துடன் விளையாடினார். அசுரனை போய் வதம் பண்ணி வேதத்தை திருடி போயிட்டான் ஒரு அசுரன். அவனை வதம் பண்ணி அந்த வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அப்படியேப்பட்ட பிரபு பிரளய ஜலத்தில் சந்தோஷமாக விளையாடினார். அப்படியேப்பட்ட மத்ஸ்யாவதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக கூர்மாவதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஷீரோததாவும் சிததவு அமர தானவ யூதபானம் உன்மத்ன தாமம் மிருதலப்தய தாம் உன்மத்னதாம் அமிர்தலப்தய ஆதிதேவக கிருஷ்ணேன கச்சப பபுர் விததார கோத்திரம் நித்ராட்சணோ அத்ரி வர்த்த கஷான கண்டூஹு. திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகின்ற பாம்பை கயிறாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள், அமிர்தத்துக்காக கடைந்தார்கள். அப்போ கடையும் போது இந்த மலையானது நழுவி பூமியில் தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கும் போது பகவான் கச்சிப அவதாரம், அதாவது என்னென்னா கூர்ம அவதாரம் எடுத்து தன் முதுகு ஓட்டுனால் அந்த மலையை சுமந்தார், மலையை தூக்கி நிறுத்தினார். அப்படி ஆமை சேர்த்து விட்டு அந்த மலை சுழலும் போது அவருக்கு எப்படின்னா உடம்பு சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துதான் சுகமாக. அத்ரி பரிவர்த்த கஷான கண்டுகோ நித்ராட்சணகா. அது உடம்புக்கு அந்த மலையை உருட்டுறது ரொம்ப கஷ்டமாக இல்லையான்னா அந்த மலையை உருட்ட உடம்பு சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துதான். அவர் சுகமாக இருந்ததான். அப்படியே தூங்கிட்டாராம். யார்? அந்த கூர்மாவதாரமாகிய பகவான். அப்படி ஒரு தூங்குறது அவ்வளோ சுகமாக இருந்ததான். அந்த மலையை உருட்டுறது அவர் முதுகு மேலே. அப்படிப்பட்ட முதுகில் மலையை சுமந்த அவதாரம் கூர்மாவதாரம். அடுத்ததாக நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்கிறார். தைவிஷ்டபோரு பயஹான்ச நிருசிம்ம ரூபம் தத்வா பிரபத்து பிரகுடிதம்ஷ கராள பக்திரம் தைத்தேந்திரமாசு கதையா அபிபதந்த மாராத் தூரோ நிபாத்திய விததார நகைஸ்புரந்தம். அப்போ திரைவிஷ்டபோரு பயகா, தேவருடைய அதிகமான பயத்தை போக்கடிக்கக்கூடிய அந்த பகவான் பிரமத்து பிரகுடி தம்ஷ கரால பக்திரம். அப்படி சுழலுகின்ற புருவங்களை தெற்றி பற்களையும் உடையமான அதனால் முகத்தை உடைய அப்படிப்பட்ட நரசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு கதை தூக்கின்னு வந்தானா பகவான் அடிக்கிறதுக்கு. யார்? இரண்யகசிபு. கதையோட பக்கத்தில் வருகின்ற அந்த இரண்யகசிபை சீக்கிரமாக மடியில் படுக்க செய்து தைத்தேந்திர மாஷு கதையாபி பதந்த மாறா தூரோ நிபாத்திய விததார நகை ஸ்புரந்தம். அப்படியேப்பட்ட அவனை மடியில் கடத்தி
துடிக்கின்ற அவனை அப்படி துடிக்கின்ற அவனை நகங்களால் அவன் மார்பை பிளந்துட்டார். அப்படி வதம் செய்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்படிப்பட்ட ஹரி என்ற பெயரோடு பகவான் அவதாரம் பண்ண அவதாரத்தை சொல்கிறார். அந்த சரஸ்ய ஒரு பலைன்னு அந்த ஹரின்ற அவதாரம் தான் வந்து கஜேந்திரனை ரட்சித்த அவதாரம். ஆமாம், வைகுண்டத்து வந்த ஹரி அவதாரம் எடுத்துன்னு வந்து தான் கஜேந்திரனை காப்பாற்றின அவதாரம். அந்த சரஸ்ய ஒரு பலைன பதே கிரகீதோ கிராஹேன யோதபதிர் அம்புஜ ஹஸ்த ஆர்த்தः ஆஹேதமாதி புருஷா கில லோகநாத தீர்த்த ஸ்ரவணமங்கல நாமதேய. அந்த சரசினா குளத்துக்குள்ள மிக பலமுடைய முதலையினால ஒரு பலேன கிராகேன பாதை கிரகீத யூதபதி. அப்படிப்பட்ட முதலையினால் காலில் பிடிக்கப்பட்ட அந்த யானை தலைவனாகிய யார் அந்த கஜேந்திரன் ரொம்ப வருத்தம் அடைந்தான். ஆர்த்தரா ரொம்ப கஷ்டமடைந்த போது அம்புஜ அஸ்த ஆதிபுருஷ அகில லோகநாதன் அப்போ தாமர புஷ்பத்தை துந்திக்கையால் ஏந்தி அந்த ஆதிபுருஷனான பகவானை பார்த்து நாராயணா அகிலகுரோ பகவான் நமஸ்தேன்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஆதிபுருஷா அகில லோகநாதா தீர்த்தர்ஷவா சவணமங்கல நாமதேயா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிச்சான். அதாவது அந்த கஜேந்திரன்ற யானை ஆதிபுருஷனே உலகெல்லாம் நாதனே புண்ணியமான கீர்த்தி உடையவனே கேட்பதனாலேயே மங்களகரமான பெயரை உடையவனே அப்படின்னு அழைத்தானான். யார் அந்த கஜேந்திரன்ற யானை. அப்படி அழித்து பகவான் ஒரு புஷ்பத்தை தூவி போட்டான். அதுதான் குருவாயூரப்பா கையில் வந்து அந்த கஜேந்திரனால் கொடுத்தப்பட்ட புஷ்பத்தை தான் தாமரை தான் கையில் ஏந்திருக்கிறாராம் பகவான். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சுத்வா ஹரிஸ்தம் அரணார்த்தினம் அப்பிரமேய சக்ராயுத பதகராஜ புஜாதிரூட சக்கரேன நக்ரவதனம் வினிபாட்டிய தஸ்மாத் ஹஸ்தே பிரகிருஹ்ய பகவான் பிரபயோஜஹார. அப்படிப்பட்ட அப்பிரமேயா பிரமாணங்களுக்கு எட்டாவதவரான பகவான் எல்லாம் அறிந்த பகவான் ஸ்ரீ ஹரியானவர் அவனுடைய அழுகுரலை கேட்டு அந்த கதறலை கேட்டு அவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு அப்படிப்பட்ட அகிலலோக நாயகா ஆதிபுருஷா உலகத்தில் நாயகனே புண்ணியமான கீர்த்தி உடையவனே கேட்ட மாத்திரத்தில் மங்களம் கொடுக்கக்கூடிய பேரை நாமத்தை உடையவனே அப்படிப்பட்ட ஸ்ரவண மங்கள நாமதேயா அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அகில லோகநாதா தீர்த்தர்ஷவா சபணமங்கல நாமதேயா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதை கேட்டாரே இல்லையோ ஹரியானவர் சக்கராயுதத்தையே ஆயுதமாக உடைய அந்த பகவான் சக்கராயுத பதகராஜ புஜாதிரூட கருடனுடைய முதுகில் ஏறிக்கொண்டு வருகின்றவராகிய அப்படி கருடனுடைய வாகனத்தில் வராரு பகவான். சக்கராயுதத்தினால் முதலனுடைய வாயை பிளந்து அந்த வாயிலிருந்து தன் சரணத்தையே விரும்பின அந்த யானை துதிக்கையை பிடித்து தயையால் துதிக்கையை பிடித்து தன் கையால் தூக்கி விட்டாராம். அதில் அந்த சரசிலிருந்து தூக்கி விட்டு அப்படிப்பட்ட கஜேந்திரனை ரட்சித்த அவதாரம் இந்த ஹரி அவதாரம். ரொம்ப விசேஷம். அப்படி விடுவிச்ச கஜேந்திரனை காப்பாற்றின அவதாரம், கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்த அவதாரம் அது. அடுத்தது வந்து வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார். ஜாயான் குணர் அவரஜோ அதிதே சுதானாம் லோகான் விசக்கரம் இமாம் யததாதியக்தியா ஸ்மாம் வாமனேன ஜக்ருஹே த்ரிபதச்சலேன யாஞ்சாம் ஹிருதே பதிசரன் பிரபுபிர்ன சால்யः அதியக்ஞः யக்ஞாதிஷ்டாதவன விஷ்ணு தர்மமாக்கத்தில் சஞ்சரிக்கின்றவன் யாசிப்பதை தவிர வேறு வழியில் பிரபுக்களால் அசைக்கப்பட முடியாதவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு ஒரு வாமன ரூபத்தினால அந்த பலி சக்கரவர்த்தி ஜெயிக்க முடியாது சண்டையினாலும் தெரிஞ்சுக்கின்னு யாச்சகம் மூலமாக தான் ஜெயிக்கணும்னு கபடமான யுக்தியை கையாண்டு அந்த பகவான் குள்ளமான ஒரு வாமன பிள்ளையாக தோன்றி 3 அடி என்ற காரணத்தை கொண்டு பூமியை யாசித்து பெற்றுக்கொண்டார். யார்? வாமனர் பலிசக்கரத்திடத்தில். அந்த பிரதிஷ்டை செய்த உடனேயே இந்த உலகளையும் மொத்தத்தையும் ஆழ்ந்துட்டார் பகவான் 2 அடியால். அதுக்கப்புறம் 3வது அடி மண்ணுன்னா அது பிரகலாத் அந்த பலிசக்கர தலையையும் 3வது அடி பண்ண ஆழ்ந்துட்டார். அப்படியேப்பட்ட
அந்த வாமனமூர்த்தியானது அதிதி தேவனுடைய புத்திரனாக பகவான் அவதாரம் பண்ணார். அதுவும் கடைசி பிள்ளை ஆனாலும் அவருடைய பெருமையில் பார்த்தா மூத்த பிள்ளையாக இருந்தாராம் அவர். குணகி ஜாயான்னு அப்படின்னு பதம் இருக்குது. முன்கே குணங்களால் பார்த்தா மூத்தவராக இருந்தாராம். ஆனால் பிறந்தது பார்த்தா கடைசி பிள்ளையாக பிறந்தாராம். யார்? உப இந்திரனாகிய வாமன அவதாரம். அடுத்து பாருங்கள். நார்த்தோ பலேர் அயம் உருக்கிரம பாத சௌச்சம் ஆகஷிகா திருதவதோ விபுதாதிபத்தியம் யோவை பிரதிஸ்ருத மிருதே ந சிகிர்ஷ தன்யத் ஆத்மானம் அங்க சிரசா ஹரையே அபிமேனே. ஏ நாரதா, அந்த பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணால் சுக்கராச்சாரியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்டு கூட சபிக்கப்பட்ட போது கூட நான் தரதான் தரப்போகிறேன் அப்படின்னு வாக்குறுதியை நிறைவேற்றுவதை தவிர வேறு ஒன்றையும் நான் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் அந்த ஹரிக்காக 3 அடி மண்ணை கொடுத்தான். அதில் 3வது அடி மண்ணை பூர்த்தி செய்யறதுக்காக தன் தலையே அர்ப்பணம் பண்ணான். தேகத்தை கூட பொருட்படுத்தலை. அப்படிப்பட்ட தன் தேகத்தை கூட கொடுத்தானோ. அந்த திரிவிக்ரமனுடைய கால்களை கழுவின ஜலத்தை பூராவும் தன் சிறைசில் தரித்தவனமான அந்த பலிக்கு அதுக்கப்புறமா அந்த பலிக்கு பகவான் என்ன பண்ணுறார்? பில சொர்க்கத்தை, அதாவது பாதாள லோகத்தில் இருக்கிற சொர்க்கத்தை, சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் போதாதான் அவன் கொடுத்ததுக்கு. 3 அடி மண் தன்னையே கொடுத்துட்டானே, அதனால் வீட்டு வாயில் காப்பாளனாக பகவான் இருக்கிறான். அதுவும் போதாதான் பின்னாடி வரப்போகிற சாவர்ணி மன்வந்தரத்தில் அவனை இந்திரனாக பகவான் நியமிக்க போகிறாராம். இப்படியாப்பட்ட அவதாரம் ரொம்ப விசேஷம். வாமன அவதாரம் சொல்கிறார். வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம், 2 அவதாரம் ஒரே அவதாரத்தில் காண்பிக்கிறார் பகவான். அடுத்ததாக பகவான் அம்சாவதாரத்தை பற்றி சொல்கிறார். துப்ஜம் அப்படி பகவான் வாமனத்தில் பலிசக்கரத்தை கொடுத்த வரங்கள்லாம் இந்திரன் சாவரணி ரூபத்தில் இந்திரன் பதத்தை கொடுத்த, அது கூட பெரிய பதவியெல்லாம் கிடையாது. பகவான் தன்னையே கொடுத்தா தான் பலிசக்கரத்தை ரொம்ப சந்தோஷம் அடைவான். அப்படிப்பட்ட பலிசக்கர தீர்த்து பண்ண வாமன அவதாரம். அடுத்தது அம்சாவதாரம் சொல்கிறார். துப்யம் ச நாரதம் குசம் பகவான் விவருத்த பாவேன சாது பரிதுஷ்ட உவாச்ச யோகம் ஞானம் ச பாகவத ஆத்மசதத்வ தீபம் யத்வாசுதேவ சரண விவரஞ்ச சைவ விதுரஞ்ச சைவ. ஞானம் ச பாகவதம் ஆத்மசதத்வ தீபம் யத்பாசு தேவ சரணா விதுரஞ்ச சைவ. நாரதா, யார் பிரம்மதேவ சொல்கிற, நாரதரே, மிகவும் விருத்தி அடைந்த பக்தியினால் சந்தோஷம் அடைந்த பகவான் ஞானத்துக்கு காரணமானதும் ஆத்ம தத்துவத்தை விளங்குகின்றதும் எதை வாசுதேவன் சரணமடைந்த எளிதாகவே தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பகவானை தெரிவிக்கின்ற பக்தி யோகத்தை நாரதர் உபதேசம் பண்ணாராம். அது சொல்கிற நாரதாவதாரத்தை சொல்கிறது. பக்தி யோகத்தை இல்லை பகவானை தெரிவிக்கின்ற அந்த பக்தி யோகத்தை அம்ச ரூபத்தில் பகவானை உபதேசம் பண்ணாராம். அப்படி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பகவான் அந்தந்த மன்வந்தர்கள் உண்டான அவதாரங்களை பற்றி சொல்கிறார். சக்கரம் ச திக்ஷ்ப விகதம் தசசோ ஸ்வதேஜோ மன்வந்தரேஷு மனுவம்ச தரோ பிபர்த்தி துஷ்டேஷு ராஜசு தமம் வெததாத் ஸ்வகீர்த்திம் சத்தியத்திரிபிருஷ்டம் உஷதிம் ஹதயம் சரித்திரைஹி. அந்தந்த மன்வந்தரங்களில் மனுவம்சத்தை நிலைநிறுத்துறதுக்காக 10 திக்குகளிலும் தடங்கள் இல்லாத தன்னுடைய பிரபாவத்தை சக்கராயத்தை தரிக்கிற லோகத்தில் இருக்க பகவான் 3 லோகங்களுக்கும் மேலான சத்தியலோகத்தில் தன் சரித்திரங்களால் தன்னுடைய கீர்த்தியை பரவ செய்து கொண்டு துஷ்ட அரசர்கள் விஷயத்தில் தண்டனையை விதித்து அப்படி ஒவ்வொரு யுகத்தையும் காப்பாற்றுறார் இல்லையா பகவான்.
அதே சமயத்தில் பக்தர்களை ரட்சித்து துஷ்டாசுரர்களை வதம் பண்ணக்கூடிய அவதாரங்கள் அந்த மன்வந்தர ரூபத்தில் மனுக்கள் ரூபத்தில் அந்த துஷ்டனிக்கிற சிஷ்ட பரிபாலனம் பண்ணுற அவதாரங்கள் சொல்கிறார். சத்தியலோகம் வரைக்கும் தன்னுடைய புகழை பரப்ப செய்கின்ற அவதாரங்கள்லாம் பகவான் பண்ணுறாராம் அந்த மனுக்கள் ரூபத்தில். அடுத்ததாக தன்வந்திரி அவதாரத்தை சொல்கிறார். தன்வந்திரிஷ்ச பகவான் ஸ்வயமேவ கீர்த்திர் நாம்னான் பிரணாம புரருஜாம் ருஜ ஆசுஹந்தி யக்ஞேச்ச பாகம் அமிர்தாயுர் அவாவருந்த ஆயுஷ்ச வேத மனுசாஸ்தி அவதீரிய லோகே. அந்த பகவான் உலகத்தில் அவதரித்து தன்வந்திரியாக இருந்து கொண்டு தானே கீர்த்திமானாவும் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். மகா வியாதி உள்ளவர்களான மனிதருடைய வியாதிகள்லாம் நாம சங்கீர்த்தனத்தாலேயே விரைவில் போக்கடிக்கிறார். அவர் பேரை சொன்னால் போதுமா, தன்வந்திரி 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 பேர் சொன்னால் போதுமா, நோய்களாக நம்மளை விட்டு பறந்து போயிடுமா. மரணம் இல்லாத ஆயுசை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட யாகத்தில் அசுரலால் தடுக்கப்பட்ட ஹவிர்பாகத்தை அடைந்தார் அவர். ஆயுர் விஷயமான வேதத்தையும் உலகத்துக்கு உபதேசம் ஆயுர்வேதத்தை கொடுத்தவையான தன்வந்திரி பகவான். அவர் தான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அது தேவர்கள் பிடிங்கிட்டாங்க. மோகினி அவதாரம் எடுத்து சாதித்து தேவர்களுக்கு கொடுத்தார். தேவரத்திலிருந்து பிடுங்கி கொண்ட அந்த அசுரர்களை ஏமாற்றி மோகினி அவதாரம் எடுத்து பகவான் காட்சி அந்த அமிர்தத்தை வாங்கி கொடுத்தார். பகவான் அது ஒரு நிலையிலே பல அவதாரங்கள் எடுக்கிறார். ரொம்ப விசேஷம். ஒரு பரசுராம அவதாரம். அந்த பரசுராம அவதாரம் வந்து சத்ர ஷயாய விதினோப பிரதம் மகாத்மா பிரம்மத்திற்கு உச்சித பதம் நரகாத்திரிப்சு உத்தியந்த அசௌ அவனி கண்டக உக்ர வீரிய ஸ்ரீ சப்த கிருத்த உருதார பாஸ்பதேன. பகவானே ஹரியானவர் உலகத்தில் வந்து பிராமணருக்கு துரோகம் பண்ணிய சத்திரிகள் எல்லாம் வந்து வேத மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்துக்கின்ற அதனால் நரகத்தில் உள்ளவர்கள் கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பூமியில் சத்திரிகளுடைய கொடுமையானது அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட பூமிக்கு முள் போன்றதுமான சத்திரிய குலத்தை உக்கரமான வீரியத்தை உடைய அந்த பரசுராமர் 21 தடவை தன் கோடாலியினால் அந்த ராஜாக்களை வெட்டி அறிஞ்சார். அப்படிப்பட்ட பிராமண தர்மத்தை ரட்சித்த அவதாரம் அது. அவர் ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறார். அஸ்வமத் பிரசாத சுமுக காலே இக்ஷ்வாகு வம்ச அவதூரிய குரோர் நிதேசே திருஷ்டத் வனம ஸ்தைதா அனுஜன். சரி, அப்படிப்பட்ட ராமாவதாரம் வந்து அஸ்மத் பிரசாத சுமுக கிளேசா. அதாவது பிரம்மதேவர் சொல்கிறார், நமக்கு அனுகிரகம் செய்யறதுல சுமூகமான மாயை தன் கையாளக்கூடியவரான பகவான் பரதன் முதலிய அம்சங்களோடு இஷ்பாக வம்சத்தில் அவதாரம் பண்ணி அப்பானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பத்னியோட சீதையோடு சேர்ந்து தம்பியான லக்ஷ்மணோடு கூடினவராக காட்டுக்கு போய் அவரிடத்துல விரோதம் செய்து கொண்டு ராவணன் நாசம் அடைஞ்சான் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்ட ராமாவதாரம் முன்னாடி முப்புறத்தை வந்து எரிக்க விருப்பம் கொண்ட பரமேஸ்வரம் போல சத்ருனுடைய பட்டணமான லங்கையில் எரிக்க விரும்பின ஸ்ரீராமரிடத்திலிருந்து உண்டான பயத்தினால உடல் நடுக்க முடிய சமுத்திரமானது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய சீத நிமித்தமாக கலைஞன கோபத்தினால மிக சிறந்த கண் பார்வையால் மிக தவிக்கின்ற அந்த மீன்கள், பாம்புகள், முதலைகள் இந்த கூட்டங்கள்லாம் பயந்து நடுங்குதான். அப்படியே பகவானுடைய கண் பார்வையை கோப பார்வையினாலேயே இவைகள்லாம் கண்டு நடுங்குச்சான். கடலில் இருக்கிற நீர் பாம்புகள்லாம் மீன்கள் எல்லாம் அப்படியேப்பட்ட முதலைகள்லாம் பகவானுடைய கடைக்கண் பார்வையினுடைய வீச்சினாலே அது கோபத்தை பார்த்து பயந்து நடுங்குச்சான். உடனே அந்த ஸ்ரீராமனுக்கு
அந்த சமுத்திரமானது வழியை கொடுத்தது. தனது மார்பல் பட்டத்தினால் ஒடிந்த மகேந்திரனுடைய வாகனமான ஐராவதம் என்ற யானை 4 தந்தங்கள் கொடுத்து அது வந்து ராவனுடைய மார்பில் முட்டி அந்த தந்தம் உடைஞ்சி போச்சான். ராவணன் மார்புக்கு ஒன்றாகலையா, சும்மா தழும்புகள் மட்டும் இருந்துதான். அந்த தழும்பு ஆத்தாத இது வந்து ஐராவத யானையினால் முட்டப்பட்டு அதனுடைய தந்தம் முறிஞ்சி போன அப்படியேப்பட்ட வஜ்ரமான தேகண்டா இது அப்படின்னு மாத்தட்டி போனான் ராவணன். அப்படியேப்பட்ட அவனுடைய கர்வத்தை போகிறதுக்காக பகவான் ஐராவதன்ற யானையினுடைய கொம்பே முறிஞ்சு போச்சுன்னா அவன் மார்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்க, அந்த ராவனுடைய மார்பு. அப்படியே திக்குவல் சஞ்சரிக்கின்ற அந்த 2 சேனைகளுக்கு நடுவில் கம்பீரமாக சுற்றக்கூடிய அப்படி கம்பீரமாக சண்டை போடக்கூடிய அந்த ராவணன் தன் மனைவி அபகரித்தவன்ற காரணத்தினால மனதை அனுபவிச்சுட்டு தன் மனைவியை அபகரிச்சுட்டு என்னம்மா இங்கே வந்து இப்படி சண்டை போடுறான் பத்தியா அப்படின்ட்டு ராமருக்கு கோபம் வந்துடுச்சு. தனக்கு சமமாக யாருமே இல்லை அப்படின்றது கர்வத்தோடு இருக்கிறானே இவன் இந்த ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிச்சான் இல்லையா, அப்படி சிரிக்கிறான் இல்லையா, என்னோட கர்வம் என்னோட பெரிய ஆள் யாருமே கிடையாதுன்ற கர்வம் இருக்குது இல்லையா, அந்த சிரிப்போடு சேர்த்து அவன் உயிரியம் பறிச்சிட்டாரான் ராமர். தன் நாணை ஏற்றுறதுன்னு வில்லுடைய 4 ஒளியினாலேயே அவன் கர்வத்தை போக்கி அவர் அவனை வதம் பண்ணார் பகவான். அப்படியேப்பட்ட ராமாவதாரம். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறார். அசுரர்களே வந்து மனுஷர்களாக பூமியில் பிறந்துட்டாங்க. அதனால் பூமிக்கு பாரம் உண்டாயிடுது. அந்த அசுரர்களுடைய சேனைகளால் அரசர்கள்ன்ற பெயரில் அசுரர்களுடைய சேனைகளால் பீடிக்கப்பட்ட பூமாதேவி அவருடைய கஷ்டத்தை நாசம் செய்யறதுக்காக பகவான் பலராமராம் கிருஷ்ணராகவும் தன் அம்சமான பலராம கூட பகவான் அவதரித்து ஜனங்களால் தெரிஞ்சிக்க முடியாத மார்க்கங்களை பகவானை புரிஞ்சிக்க முடியாதான் அப்படிப்பட்ட பல லீலைகளை செய்திருக்கார் பகவான். அப்படி தன்னுடைய மகிமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இனிமேல் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா வெளிப்படுத்த போகிறார், பின்னாடி வரப்போகிற அவதாரங்கள் இதெல்லாம் அப்படின்றது முன்னாடியே சொல்கிறார் நாரதத்தில் பிரம்மதேவர். அடுத்தது பகவான் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ண போகிறான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி போதனுடைய உயிரை பறிக்க போகிறான். அது சொல்கிறார் இங்கே, தோகேன ஜீவஹரணம் யதுலூகிகாயா தைமாசிகஸ்ய பதா சகடோ அபவருத்தः யத்லிங்கதாந்தர கதேன திரிஸ்பிருஷோர்வா உன்மூலனம் தீர்த்தர்த்தகார்ஜுன யோர் நபாவியம். அப்படியேப்பட்ட போதனுடைய உயிரை பறிக்க போகிறார் பகவான் அப்படின்றதும். அப்போ 3 மாதம் தைமாசிகஸ்ய 3 மாதம் பிராயத்தில் வந்து குழந்தை கவுந்தடிச்சு பார்த்துக்கு போகுது. அப்படி கவுந்தடிச்சு பார்த்து உற்சவத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிற யசோதை வந்து கவனிக்காமல் இருக்கும்போது பாலுக்காக அழுத கிருஷ்ணனானவன் வண்டியை ஒரு உதவாதிச்சான். அந்த வண்டிக்குள்ளே சகடாசுரன் இருக்கான், அவனை வதம் பண்ணார் பகவான் வண்டியை உதைக்கிறது மூலமாக. அப்புறம் வண்டி தூள்தூளாக அந்த குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆச்சு. அந்த குழந்தை உதச்சி ஒரு வண்டியே தூள்தூளாக நொறுங்கி போச்சுன்னா எப்படியாப்பட்ட பலசாலி அது, சாதாரண குழந்தையா அது, பகவான்றது நல்லா தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் பகவான் கொஞ்சம் தவழ ஆரம்பித்தானா. தவழ்ந்த போது ஆகாசத்தில் தொடுகின்ற மருத மரங்கள் அந்த மரங்களையே முறிச்சிட்டானா வேரோடு பிடுங்கப்பட்டதான். பகவான் உரலில் கட்டுப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் தவழ ஆரம்பித்த காலத்தில் அந்த மருத மரங்களை பகவான் முறிச்சிட்டான். தன் உரலை கட்டிப்பட்டு அந்த உரலோடு சேர்த்து இழுக்கும்போது மரத்தை முறிச்சிட்டானா. அவ்வளோ பலம். ஆனால் அவனுக்கு அந்த மரமானது குழந்தை கிருஷ்ண மேலே உழலை, அண்ணாண்ட விழுந்துச்சான், காப்பாற்றப்பட்டான். அதே சமயத்தில் அந்த மரத்தை முறிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு எங்கேருந்து வந்தது? அந்த மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டதே. அப்போது ஈஸ்வரன் இல்லாமல் இருந்தால் இந்த செயல் பொருந்தாது இல்லையா. அதான் இங்கே சொல்கிறார், இததர ந பாவியம் அப்படின்னு. அப்புறம் பகவான் என்ன பண்ண, கோகுலத்தில் விஷஜலத்தை குடித்த கோகுலத்தில் பசுக்கள்லாம் கோபாலர்கள்லாம் யமுனையில் விஷஜலத்தை குடிச்சிருந்தால அவரெல்லாம் கஷ்டப்பட்ட போது பகவான் கருணா கடாட்சமர அமிர்த திருஷ்டினால்
அவர்களெல்லாம் பிழைக்க செய்தாராம், செத்து போனவங்களாம் பிழைக்க செய்தாராம். அது பிறகு பகவான் என்ன பண்ண, அந்த மடுவில் விஷம் இல்லாமல் செய்யறதுக்காக அந்த யமுனை நதியில் விளையாடி கொண்டு அதிகமான விஷத்தில் வீரியத்தினால் சலிக்கின்ற அந்த நாக்குகளுடைய அந்த பாம்பை பகவான் பின்னாடி அடித்து துவம்சம் பண்ணி காலை நர்த்தனம் பண்ணி அது பிறகு இனிமேல்ட்டு இங்கே தங்காதன்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறார் பகவான். அப்படிப்பட்ட விரட்டி அடிக்க போகிறார், பின்னாடி வரப்போகிற அவதாரன்றதுனால விரட்டி அடிக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறார். யார்? பிரம்மதேவர் நாரதத்தில். அப்படி இருக்க ஈஸ்வரன் இல்லாமல் போனால், அவர் ஈஸ்வரனாக இல்லாமல் போனால் எப்படி இந்த காற்று சாதிக்க முடியும்? உண்மைதான். கோடை காலத்தில் நன்கு உளுந்த காடானது காட்டு தீயினால் நாலாபுறத்தில் எரிக்கப்படும் போது காளியனை விரட்டின இரவில் நன்றாக தூங்குகின்ற போது அந்த காளியனை விரட்டிட்ட பிறகு அதே கடற்கரையில் அது யமுனை கரையில் தூங்கிட்டாங்களாம் ஜனங்களாம், கோகுலவாசிகள். அப்போது திடீர்னு பார்த்தா காட்டு தீ பற்றிச்சு. கோகுலம் எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிவிட்டு பகவான் அறிய முடியாத இருந்த பகவான் பலராமனும் கூடினவரை அங்கேருந்து தங்களுடைய யோக சக்தியினால் வேறு இடத்துல டக்குனு ஷிஃப்ட் பண்ணிட்டார் அத்தனை பேரையும் தன் யோக சக்தியினால். அப்படி அந்த காட்டுத்தீயிலேருந்து பகவான் காப்பாற்றிட்டார். அதுவும் அப்போ பௌதிக செயல்கள் அதெல்லாம் ஆன்மீகமான செயல்களை தெரியுது இல்லையா? அதனால தான் பகவான் பிறக்கும்போதே தம் அற்புதம் பாலகம் அம்பு ஜெக்ஷன் எல்லா அற்புதங்களும் செய்யக்கூடிய பகவான் வாழ்க்கையில். அது பிறகு இவருடைய தாயான யசோதை பகவான் தப்பு செய்ததுனால எந்தெந்த கயிற்றுலாம் எடுத்து கட்டணும்னு நினச்சாலோ, ஆனால் அதெல்லாம் இந்த பிள்ளையை கட்ட போதுமானதா இல்லை. பகவான் கொட்டாவை விட்டும்போது இவருடைய வாயில் எல்லா உலகங்களையும் யசோதையை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டா இல்லையா? அப்படியேப்பட்ட ஈஸ்வர தன்மையானது தெரிவிக்கப்பட்டது. இதுவும் அலௌகிகமான விஷயந்தான். இதையும் காட்டினார் தன் தாய்க்காக. அவர் வருணதேவன் வருணனுடைய தூதர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே குளிச்சுடுவார். யார்? வருணதேவன். யார்? கதாந்த பாபா. அப்போது வருணதேவனுடைய ஆலயத்திலேருந்து வந்த தூதர்கள் இவர் ஆயுஷம் போயிட்டாங்க. அப்போ பகவான் போய் அந்த வருண லோகத்தில், டேய் வருணதேவா ஒழுங்காக விட்டுடு, எங்கள் அப்பா சொன்னதால, அப்பா உன் பாதம் என் தேசத்தில் படணும்னு ஆசைப்பட்டு தான் உங்கள் அப்பா ஆயுஷம் வந்தான்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். பகவான் சந்தோஷமாக அடைஞ்சார் அவனுடைய பக்தியை பார்த்து, வருணதேவனுடைய பக்தி பார்த்து. அப்போது மயனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய வியோமாசுரனால் வகைகள் அடைக்கப்பட்ட கோபர்களை எல்லாம் பகவான் அந்த வியோமாசுரனை வதம் பண்ணி விடுவிக்க போகிறாரு பின்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டது. பகலில் பல வேலைகளில் ஈடுபட்ட அந்த மக்கள் எல்லாம் அதிக களைப்பினால் இரவில் தூங்கும்போது கோகுலத்தினுடைய அந்த ஜனத்திலையெல்லாம் இப்படிலாம் கஷ்டப்படுத்த ஜனங்க, இதெல்லாம் உலக அனுபவத்தில் இருக்குது, இதெல்லாம் வைகுண்ட அனுபவத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு பகவான் தன் யோக சக்திலாம் அழிச்சு போனானாம். யார்? அந்த கோகுலவாசிகளை. அது என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஒரு கர்மாக்களையும் செய்யல, பகவத் சம்மதத்தினாலே இவரெல்லாம் எப்போது வைகுண்டத்தை அடைச்சிட்டாங்க. அதான் பகவான் கிருபை. அப்போது கோடை காலத்தில் கோபர்லாம் சேர்ந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க இந்திரனுக்கு. அப்போ இந்திரனுக்கு யாகம் நடத்துகிற இது எதுக்குப்பான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் சொல்லி இந்திரனுக்கு யாகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு, சரி நீ என்ன சொல்றியா சேரம்பா, இந்திர யாகத்தை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நந்தபாபாலாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ இந்திர யாகம் கெடுக்கப்பட்ட போது கோகுலத்தில் அழிப்பதற்காக இந்திரன் என்ன பண்ணால் பெரிய மழை காலமேகத்தை உண்டாக்கிட்டான். அது உண்டானே பக்தர்கள்லாம் பகவான் என்ன பண்ணுவான், ஆஹா இவரெல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே பசுக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக பகவான் 7 வயதுடைய பகவான் 7 நாட்களாக கோவர்த்தன மலையை தூக்கி கொடையாக தாங்கி பிடிச்சு எல்லாரையும் தன் திருவடிகளை சேர்த்துறான் பகவான். அப்படியேப்பட்ட அவதாரம் பின்னாடி வரப்போகுதுன்றது பிரம்மதேவநாதத்தை சொல்கிறது. அடுத்ததாக ராசுக்கு இடையில் விருப்பம் கொண்டு சந்திரகணங்களால் வெளுத்த இரவில் காட்டில் விளையாடும்போது அந்த
அழகான மதுரங்களான பதங்களுடைய நீண்ட ஆலாபன விசேஷத்தினால அந்த எல்லாம் பாடினாங்க, எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது குபேரனுடைய ஏழைக்காரனாகிய சங்கசூடனுடைய தலையை பகவான் அழித்து அந்த பாஞ்சஜன்ய சங்கத்தை பெற்றார் பகவான் சமுத்திரத்திலிருந்து. இல்லை சங்கசூடன் வதம் பண்ணி கோவரோட விடுவிச்சார். சரி, பின்னாடி தான் பஞ்சஜன்ய அசுரனை வதம் பண்ணி அவனத்தில் தான் அந்த பாஞ்சஜன்யன்ற சங்கத்தை பெறார் பகவான். சமுத்திரத்துக்குள்ளே ஒழிஞ்சு நிற்கிற அவனை வதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பிரளம்பன், தேனுகன், பகாசுரன், கேசி, அரிஷ்டன் அந்த அசுரர்களும், சாணரன், முஷ்டிகன் முதலான மன்னர்கள், கோலாயபடி என்ற யானை, கம்சன், காளையவனன், நரகாசுரன், பவுண்டகாசுரன் முதலிய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மற்றுமுள்ள சால்வன், திவிதன் என்ற குரங்கு, பல்வடன், தந்தவக்திரன், 7 காளைகள், சம்பராசுரன், விதுரர், ருக்மி முதலானவர்களும், போரில் கையில் வில்லேந்தியர்களும், போரில் மார்த்தட்டுகளுமான காம்போஜ தேசத்தரசன், மத்ஸ்ய தேசத்தரசன், கௌரவர்கள், கேகய தேசத்தரசன், சுஞ்சயன் முதலெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களும் பலராமன், பீமசேன, அர்ஜுனன் அப்படிப்பட்ட இந்த அவரெல்லாம் கபடமான பெயர்களுடைய ஸ்ரீ ஹரியினால் பார்க்கப்பட முடியாத அவருடைய வாசஸ்தானமான வைகுண்டத்துக்கு நன்கு போகப் போகிறார்கள் எல்லா பாண்டவர்களும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வியாச அவதாரத்தை பற்றி சொல்கிறார். ஒவ்வொரு யுகத்திலையும் காலக்கிரமத்தில் குறைந்த புத்தியுடனும் அது சொல்ல அற்பாயுசு உள்ளவர்களமான மக்கள் தன்னால் உபதேசிக்கப்பட்ட வேதமானது அறிய முடியாதது, அதுவும் கஷ்டம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த பகவான் என்ன பண்ணுறார், சத்தியவதி இடத்துல தோன்றி ஒரே வேதத்தை கிளகலையாக 4 வேதமாக பகவான் சாகிகளாக பிரித்து வியாசரை அவதாரம் பண்ணி சாகிகளாக பிரிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்கிறார். இது வியாச அவதாரம். அதுக்கப்புறம் புத்த அவதாரம். வேத மார்க்கத்தில் மிகுந்த பற்றுதலுடைய மயாசுரனால் பற்றுதல் கொண்ட மக்கள்லாம் மயாசுரனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு பெரிய மாளிகையில் தேவசத்துருக்களான அசுரர்களுக்கு புத்தி பிரமத்தை புகுத்தி அத்தியாசையை உண்டு பண்ணுறதுக்காக பாஷண்ட வேஷத்தை ஸ்வீகரித்து கொண்டு பாஷண்ட தர்மத்தை வெகு காலமாக பேசப் போகிறார். அப்படிப்பட்டது புத்த அவதாரம். அடுத்தது பகவான் கல்கி அவதாரம். இந்த யுகத்து முடிவில் தான் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். எப்போ நல்ல சாதுக்களுடைய வீடுகளில் கூட ஸ்ரீ ஹரியினுடைய கதைகள் இல்லாமல் போயிடுமோ, 3 வர்ணத்தார்களும் பாஷண்டிகளாக அரசர்கள்லாம் மிலேச்சர்களாகவும் மகா பாவிகளாக எப்போ ஆக போகிறாங்களோ அப்போ ஸ்வாகா ஸ்வதா அப்படின்ற மந்திர வார்த்தைகளே, அந்த வேதத்தில் மந்திர வார்த்தைகளே, அந்த வசட்காரம் போன்ற வாக்குகள்லாம் இல்லாததாக போயிடுமோ, அப்போ தான் களி முத்தி போச்சுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்ட யுகத்தில் முடியல பகவான் களியை நிற்க வைக்கப் போகிறார். களியை வதம் பண்ண போகிறார் பகவான் வெள்ளை குதிரையில் சிருஷ்டி காலத்தில் தவமும் பிரம்மாவான நானும் ரிஷிகளும் எந்த 9 பிரஜாபதிகள் உண்டோ அவர்களும், ஸ்திதி காலத்தில் தர்மம், யக்ஞம், மனுக்கள், தேவர்கள், அரசர்கள் இவர்களும், பிரளய காலத்தில் அதர்மன், ருத்ரன், கோபத்திற்கு வசனமான சர்ப்பங்கள், அசுரர்கள் முதலிய இவைகளும் அதிக சக்தி வாய்ந்த மகா விபூதிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற மகா விபூதிகள் எந்த பகவான் திரிவிக்ரம அவதார காலத்தில் தடுக்க இயலாதான அந்த பாதங்களுடைய வேகத்தால் எந்த திரிகுணங்களுடைய சாமியம்
எல்லாத்துக்கும் அதிஷ்டானமான அதாவது என்னன்னா இந்த பிரபஞ்ச இயற்கை இருக்கு இல்லையா, அந்த இயற்கையினுடைய பலத்தினால சத்தியலோகம் வரையில் உள்ள இந்த உலகத்தை பகவான் தன் திருவடியினால் அளந்து அந்த 3 லோகத்தை நிலைநிறுத்துவது போல இருந்துதான். அப்படி நிலைநிறுத்தக்கூடியவர் பகவான். ஒரு அடியால் பூமி அளந்து 2வது அடியால் சத்தியலோகத்தை அழுகிறாருன்னு அர்த்தம். அந்த சத்தியலோகம் கீழே விழபடி தாங்கி நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷ்ணுவுடைய வீரியங்கள்லாம் எண்ண முடியாது ஒரு புத்திசாலியானவங்க. அவ்வளோ புகழ் வாய்ந்தவர் அந்த பகவான். ஒரு மனுஷன் பூமியில் உள்ள மண்ணை என்னால் எண்ணலாம், பகவான் புகழை எண்ண முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. அவர் பகவான் மாயாபலத்தினால எவ்வளோதான் பகவானுடைய புகழை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதேபட்ட நம்மளுக்கு முன்னாடி பிறந்த ரிஷிகளாலேயே தெரிஞ்சிக்க முடியல பகவான் யாருன்னு. ஆதிதேவன் பகவான் 1000 முகங்கள் கொண்ட ஆதிசேஷனே இன்றைக்கு வரைக்கும் பகவானுடைய குணங்களை எடுத்து காண பண்ணுறார். அவரே அந்த பகவானுடைய புகழினுடைய முடிவை காண முடியலையா. அப்படி இருக்கும்போது அது எப்படி அது தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அம்மா அதை எப்படி கடைப்பிடிக்க முடியும் வாழ்க்கையில்? அப்படிப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. ஆனால் எத்தனை தடவை கேட்டாலும் நம்மளுக்கு சொல்லுவாங்க என்னென்ன பகவானுடைய கதைகளை. அவ்வளோ ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க பாகவதர்கள்லாம். அப்போ 1000 வாக்குகள் கொண்ட அந்த ஆதிசேஷனாலே பகவான் புகழை சொல்ல முடியாதுன்னா பகவானுக்கே சொல்கிறார், எனக்கு தெரியாது, எனக்கு எல்லை இருந்தால் தான் நான் சொல்ல முடியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கிற எனக்கு புகழை நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு பகவானே பின்வாங்கிட்டான். அவ்வளோ விசேஷம் பகவானுடைய புகழுக்கு. அப்படிப்பட்ட ரிஷிகளாலே பகவானை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னும் போது மற்ற சாதாரண மனுஷங்களால் எப்படி தெரிஞ்சிக்க முடியாது? ஏஷாம் ச ஏவ பகவான் தைய தனந்தகா சர்வாத்மனா ஆசிரித பதோ எதி நிர்ஜலீகம் தேதஸ்தராம் அதிதரந்திச்ச தேவமாயாம் நைஷாம் பமாஹி விதிதிஹி ஸ்வசுகால பக்ஷியே. பகவான் முடிவில்லாதவன், அனந்தமானவன் பகவான். அப்படிப்பட்ட பகவான் யாருக்கு தயை புரிகிறார்களோ, கபடம் இல்லாமல் நிர்வியலீகம், கபடம் இல்லாமல் எல்லா விதத்திலும் ஆசிரிக்கப்பட்ட பகவான் யார் திருவடிகளை ஆசிரிக்கிறாங்களோ அவர்களால் தான் பகவானை தெரிஞ்சிக்க முடியுமா. அவர்கள் தாண்ட முடியாதான அந்த தேவமாயை தாண்டிட முடியுமா. அப்படிப்பட்ட மாயா வைபவத்தை அவர்கள் தெரிஞ்சிக்க முடியும் பகவான் அனுகிறதுனால. அந்த பகவானுடைய மாயா வைபவத்தை அது அறியவும் செய்கிறார்கள் அவர்கள். ஏன்னா சசுகால பக்ஷியே அப்படின்னா நாய்க்கு நரிக்கும் இரையாகக்கூடிய இந்த சரீரத்தில் என்னுடையது நான்ற அகங்காரம் மமகாரம் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு உண்டாகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. சரி, இது மாதிரி நிறைய பேர் இந்த மாயை தாண்டியிருக்காங்க. அப்போ பரமாத்மனுடைய யோக மாயை எனக்கு தெரியும். யார் பிரம்மதேவ சொல்கிறார், எனக்கும் தெரியும். அதே மாதிரி சர்வஜன் பரமேஸ்வரனுமான அந்த சுவாயம்ப மனுவுக்கு தெரியும். அந்த மனுவுடைய பத்தினியான சதரூபைக்கு தெரியும், பிரியவர்தனுக்கு தெரியும், உத்தானபாதனுக்கு தெரியும் பகவானுடைய மாயையை. அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அந்த மாயெல்லாம் கடந்தவர்கள் இவரெல்லாம் அவருடைய புதல்வர்களாகிய ஆகுதி, தேவகூதி, பிரசுதி முதலிய பத்தினிகளும் பிராச்சீன பர்கிசம், ருபுவும் வேலனுடைய பிதாவான அங்கனுக்கு தெரியும். அதே துருவன், இக்ஷ்வாகு, புருரவசு, முசுகுந்தன், ஜனகன், காதி, ரகு, அம்பரீஷன், சகரர், கயன், நாகுஷன், மாந்தாதா, அலர்கன், சரதனு, அணு, ரந்திதேவன், பீஷ்மர், பலி சக்கரவர்த்தி, அமூர்த்தராயன், திலீபன், சௌபரி, உதங்கர், சிபிதேவர், தேவலர், உப்பலாதர், சாரஸ்வதர், உத்தவர், பாராசரர், புருஷனர், இவங்களும் இன்னும் மற்றும் எந்தெந்த விபீஷணன், ஹனுமான், சுகர், அர்ஜுனன், ஆர்ச்சசேனன், விதுரர், சுத்ததேவன் முதலான சிரேஷ்டர்களும் யோகமாயை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் பாவமான பிறவிகளாக பிறந்திருக்கின்ற ஸ்திரீகள், சூத்திரர்கள், ஊனர்கள், சபரர்கள் இவர்களும் பசு பட்சி முதலானவர்களும் அற்புதமான ஸ்ரீ ஹரினுடைய பக்தருடைய சீலத்தில் பழக்கமுடையவர்களாக இருந்ததால்
அவர்களும் தேவமாகி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை, தாண்டவம் செய்கிறார்கள். இப்படியாப்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்திரீ சித்திரர்கள், பூனர்கள், புரிந்தவர்கள் எல்லாமே வந்து அந்த பகவானுடைய தேவமாயை தாண்டிடுறாங்க. இது நிச்சயம். யாரெல்லாம் வந்து இப்படியாப்பட்ட கீழ்நிலைகளுக்குள்ளே தாண்டிடுறாங்க சொன்னால், அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணக்கூடியவர்களாகிய பிராமணர்கள் முதலான பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள்லாம் தாண்டதை பற்றி சொல்ல வேண்டியதுன்னா இருக்குது. அதனால் எப்பொழுதுமே மிக சாந்தமாக இருக்கக்கூடிய பகவான், அதனால் எப்பொழுதுமே சர்வமாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமான அந்த பேத சூன்யம் இல்லாதமான அந்த பகவானிடத்தில் எப்பொழுதும் நம்ம புத்தியை செலுத்தணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அவதார மகிமைகள்னால் நான் கொஞ்சமாக சொல்லிட்டாத மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்லும்போது, நீ வந்து விஸ்தாரமாக சொல்லு. யாருக்குன்னா அந்த பகவானுடைய லீலைகள்லாம், பகவானுடைய அவதார கதைகள்லாம் விஸ்தாரமாக சொல்லு, கொஞ்சமாக சொல்லாத. விபுலி குரு. ஆனால் இது எப்படி சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு பக்தி உண்டாகணுன்ற நோக்கத்தோடு நீ சொன்னா உன்னுடைய சங்கல்பத்தின்படி எல்லாருக்கும் பக்தி உண்டாகும் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார் ரொம்ப விசேஷமாக. இந்த பகவானுடைய மாயையால் பண்ண அவதாரங்கள் யார் மனதில் தியானம் செய்கிறானோ அவனால் மாயை ஜெயிக்க முடியும். இந்த யோக மாயால் அவதாரம் பண்ண பகவான் லீலைகளை யார் தியானம் பண்ணுறாலும் அவர்கள் மகா மாயால் உண்டாக்கூடிய இந்த உலக மாயை அவர்கள் சுலமாக கடந்துடுறாங்க. அவர்கள் இந்த மாயையால் மயக்கப்படுறதில்ல, மாயை அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாயாம் வர்ணயதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா சுண்பதா சத்தியா நித்தியம் மாயையா ஆத்மனா நம் முஷ்யதி. ஆத்மா மயங்கிறதில்ல அந்த மாயையில். அப்படிப்பட்ட அருமையான பகவானுடைய அவதார கதைகளை பற்றி நம்ம இப்போ பேசி அனுபவித்தோம், படித்து அனுபவித்தோம். சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். பகவான் அவதார கதைகளோட கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. திருப்பி இந்த அவதார கதைகள்லாம் எடுத்து படித்து அனுபவிக்கணும். இதெல்லாம் கேட்டு நீங்களே திருப்பி கேட்டு அனுபவிங்க. இதுபோல் நாம் புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அவதார ரகசியங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைங்களா? சரி, பகவத் தியானத்தை விட சிறந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. हर राम पार्वतीपति हर महादेव सत्य विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सतगुरु महाराज की जय. सकल साधुमल की जय. सीतापदे राम 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 राम. जय श्री राम राम राम.